புதிய தலைமுறை டிஜிட்டலின் ஓப்பன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், விஜய் வரக்கூடாதுன்னு சொல்ல. இந்த தேர்தலில் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். காரணம், அறிவு திருவிழா நடத்துறாங்க. ஒரு பக்கம் அறிவு திருவிழா நடத்துறீங்கன்னா அப்ப அறிவே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கட்சி பிரச்சனையிலேயே உழன்று கொண்டிருந்தாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை உரத்த குரலில் பேசியவர் அண்ணாமலை தான். மங்காத்தா படம் ரிலீஸ் எதுவுமே கொடிய காட்டு. நீங்க ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா அவங்க மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயகம் படம் சென்சார் போர்டால காலி பண்ணப்பட்டிருக்குது. அந்த படம் யாரால தடுக்கப்பட்டது, எதற்காக தடுக்கப்பட்டது, ஏன் தடுக்கப்பட்டதுன்னு சொல்வது கூட முதுகல் பெற்ற ஒரு கோழையான ஆளா இருக்கிறீங்க. நீங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் உங்களுடைய அரசியலை நீங்க முன்னெடுத்துறீங்க. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றதே புதிய தலைமுறை டிஜிட்டலின் ஓப்பன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழகம் இதுவரை கண்டிராத மாறுபட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும் என்பது பல்வேறு தரப்பினருடைய கணிப்புகளாக இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள், சமூக வலைத்தளத்தோட தாக்கம், தலைமுறை மாற்றம், இது போன்ற காரணிகள் இந்த தேர்தலை தனித்துவப்படுத்தி காட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை மனதில் கொண்டு இதை மைய கருத்தாக வைத்து இங்கே குழுமியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வெவ்வேறு தலைப்புகளில் அவர்களை பேச அழைத்திருக்கிறோம். அவர்கள் அதை பகுப்பாய்ந்து அதன் மீதான பகுப்பாய்வுகளை உங்கள் முன் வைப்பார்கள். முதலாவதாக திரு சுவாமிநாதன். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் முக்கியம்தான் என்றாலும் திமுகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஜெயித்ததே கிடையாது. இரண்டாவது முறையாக வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று, இந்த ஆட்சியில் நடந்த அந்த வேகமான விஷயங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்கிறார். அதற்கு பின்பு துணை முதல்வராகிறார், முதல்ல அமைச்சராகிறார், துணை முதல்வராகிறார். ஸோ அப்போ அவர் ரேஸில் முன்னகர்ந்து வரக்கூடிய சூழலில் அவருக்கான மதிப்பீடாகவும் பார்க்கப்படுது. இன்னொன்று, மிக மிக முக்கியமாக திமுகவுக்கு இந்த தேர்தல் ஏன் முக்கியம்னா, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2019 தேர்தல் வெற்றி, 2021 தேர்தல் வெற்றி, 24 தேர்தல் வெற்றி, இந்த 3 தேர்தல்களும் திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. தொடர்ச்சியாக பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள், கருப்பு பலூனை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பறக்க விட்டது, இது மாதிரியான பல விஷயங்களில் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை முழுதாக ஏறக்குறைய தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளுக்கே செல்லாத அளவிற்கு திமுக தன் பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முறை அதை பங்கு போடுவதற்காக புதிய கட்சியாக விஜய் வந்திருக்கிறார். நேற்று வரைக்கும் விஜய் என்பது ஒரு சக்தியாக, ஒரு நடிகராக மட்டுமே களத்தில் இருந்தவர் இப்பொழுது ஒரு அரசியல் மயமாக இருக்கிறார், அரசியல் கட்சியாக வந்திருக்கிறார். அப்போ திமுகவுக்கு 2 வகையான சிக்கல் இருக்குது வரக்கூடிய தேர்தலில். ஒன்று, தன்னோட எப்போவுமே இருக்கக்கூடிய எதிரி அதிமுக, அந்த அதிமுகவை கூட முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையில் கூட குறிப்பிடுகிறார், பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் எதிர்க்கட்சி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ விஜயை ஒரு பெரிய எதிரியாக, பிரதான எதிரியாக திமுக மக்கள் மன்றத்தில் முன்வைக்க மாட்டாங்க, ஆனால் களத்தில் உணர்றாங்க. அதனால் அதற்கான சில வேலைகளை செய்கிறாங்க. திமுக பல மாநாடுகள் இதற்கு முன்பும் நடத்தியிருக்காங்க, இளைஞரணி மாநாடெல்லாம் கூட நடத்தியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநில செயலாளராக இருக்கும்போதே நடத்தியிருக்காங்க. பட் இன்றைக்கி இளைஞரணி மாநாடு வீரியம் பெற்றிருக்கு. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை இளைஞரணி நிர்வாகிகளை திரட்டிய ஒரு பெரிய மாநாடை திமுக நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் ஏன் வருது? இன்றைக்கி இளைஞரணிக்கு இவ்வளோ புத்துயிர் பாய்ச்ச வேண்டிய தேவை ஏன் வருது திமுகவுக்கு? இன்னொரு பக்கம் முரசொலி, கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் முரசொலியை தன்னுடைய முதல் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள் எழுதுவார். அதில் அந்த அளவிற்கு தான் திமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் முரசொலிக்குமான நெருக்கம் இருக்கும். பட் இன்றைக்கி முரசொலியில் பாசறை பக்கங்கள்னு இளைஞர்களை ஈர்ப்பதற்கான பக்கங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் அறிவு திருவிழா நடத்துகிறீங்கன்னா அப்போ அறிவே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. அறிவு திருவிழா அது ஏன் நடத்த வேண்டிய அவசியம் வருது? இருக்க அறிவை விரிவுபடுத்துவதற்காக, இருக்க அறிவை விருதுபடுத்துவதற்காக. இன்னொன்று, திமுக இன்றைக்கு மிக முக்கியமாக நம்புவது
தன்னோட வாக்கு அரசியலில் ரொம்ப ஆணித்தரமாக நம்புவது. கலைஞர் அவர்களுடைய கால திமுக பார்த்தோம்னா சார், மிக மிக முக்கியமாக இன்றைக்கி யார் இருப்பான்னா, அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான சூழலில் அந்த ஆட்சி இருக்கும். அரசு ஊழியர்கள் அதிக அளவில் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஓய்வூதியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு யார் எதிராக இருக்காங்கன்னா அவங்க தான் எதிராக இருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறை வாரியாக எங்களோட வாக்குறுதி என்னாச்சுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மக்களுடைய, அந்த அரசு ஊழியர்களுடைய அல்லது இன்னொரு மிகப்பெரிய அந்த செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையை திமுக இழந்திருந்தாலும், இன்னொரு தரப்பில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. மகளிருக்கு கொடுத்தா 1000 ரூபாய், பேருந்தில் கட்டணம் இல்லாமல் போகக்கூடிய அந்த விடியல் பயணம், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம். இந்த வழியாக நிறைய மக்களை போய் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடியது முன்னாடி அதிமுக. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் பெண்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்கள். அப்போ ஏற்கனவே அதிமுகவுக்குள்ளே இருந்த அந்த பிளவுகளை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக பெண்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கான திட்டங்களாக கொடுத்தாங்க. அதன் வழியாக அதிமுகவிடம் இருந்த பெண்கள் ஓட்டுகளில் கணிசமான அளவுக்கு திமுக பக்கம் திரும்பிச்சு. அந்த ஓட்டை தான் இன்றைக்கி விஜய் எடுக்கிறார், பெண்கள் ஓட்டை, இளைஞர்கள் ஓட்டை. ஸோ அப்போ களத்தை அது கூர்மையாக மாற்றுது. இது திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய. விஜய் களத்துக்கு வருவார். விஜய் களத்துக்கு வர்றார் அப்படின்னா, களத்துக்கு வர்றது என்பது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்ட மாதிரி எங்களோட களத்துக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, அந்த மாதிரி களத்துக்கு வரல. அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்றார், வாரத்துக்கு ஒரு முறை வர்றார். முன்னாடிலாம் சனிக்கிழமை வந்துக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு படம் உண்டு, அந்த ஜெமினி கணேசன் நினைக்கிறேன், காதல் மன்னன் ஜெய்சங்கர், வெள்ளிக்கிழமை நாயகன், சாரி வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கர்ங்கிற மாதிரி சனிக்கிழமை நாயகன் விஜய் அப்பப்போ வெளியில் வந்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அப்பப்போது வெளியில் வந்ததற்கே தமிழகம் நடுங்குகிறது. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் சூழலில் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். குமரி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீனவ கிராமங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. பட் அந்த கிராமங்களுக்குள்ளேலாம் போகிறப்ப விஜய் மேலே ஒரு பெரிய தாக்கம் தெரியுது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு தெரிந்த ஒரு தாக்கம் அது அதிமுகவும் இழக்குது, திமுகவும் ஓட்டு இழக்கிறாங்க மீனவ கிராமங்களில். அப்போ உள்ளே போய் நீங்கள் ஏன் விஜய் இவ்வளோ தூரம் ரசிக்கிறீங்கன்னு கேட்டால், அவர்களுடைய மனநிலை விஜய் எங்களுக்காண்டி தானே வந்திருக்காரு, இவ்வளோ தூரம் அரசியல் சினிமாவெலாம் விட்டுட்டு வர்றாருல அப்படிங்கக்கூடிய ஒரு மென்மையாக அணுகக்கூடிய தன்மை இருக்குது. சுறா மாதிரியான படங்கள் நடித்ததை நினைவு கூறுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னுமே அந்த சுறா படத்தில் நடிச்சல சுறா படம் எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். சுறா படம் தேட்டரில் இன்ட்ரோவில் இருந்துச்சு, விஜய் ரசிகரே வெளியில் போயிட்டு ஒரு பாட்டு முடிஞ்சோன்னு உள்ள வந்த படம். சுறா படம் படம் நல்லா இருந்து ஞாபகம் வச்சிருக்காங்களா, இல்லை உள்ள உட்காந்து எப்போ வெளில விடுவீங்கன்னு அப்படி ஞாபகம் வச்சிருக்காங்களா? இல்லை தெளிவாக சொல்லணும் சுவாமி. கண்டிப்பாக இல்லை, அவர்களுக்கு அவர்கள் சமூக பிரதிநிதியாக அவர் நடித்தார் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆருக்கு நீங்கள் நம்ம இன்றைக்கி சொல்லணும் படகோட்டி அப்படிங்கிறோம். தரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டாய் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு இன்றைக்கும் கடற்கரை கிராமங்களில் போனால் ஓடும். ஸோ இதுதான் எந்த செக்டார்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ, ரொம்ப குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் விஜய் ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிட விரும்புகிறேன். சொந்த காலில் நிற்க முடியாமல் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா இவங்களை ஊன்றுகோலாக கொண்டு செங்கோட்டையன், சத்யபாமா, சபாநாயகருக்கு மகன் ஜெய்சிடி பிரபாகர், இந்த மாதிரி ஒரு அதிமுக முதியோர் அணியா அல்லது ஒரு போட்டி அதிமுக இருக்கக்கூடிய விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அவருக்கு ரிசல்ட் வரும்போது அதிமுக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுடைய ஓட்டையுமே தான் பிரிப்பார். நீங்கள் அவர் இந்த ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா என்னென்னா திமுகவை பிடிக்கும், அதிமுகவை பிடிக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது. பட் அதை விட விஜயை பிடிக்குங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு திமுக அதிமுக ஏதாவது ப்ரூவனா ஏதாவது இருக்கா? இப்போ இங்கேருந்து ஓட்டை பிரிப்பாருன்னா எல்லாமே பெர்செப்ஷன். அதாவது என்னென்னா உண்மை நமக்கு முதல்ல ஒரு தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். இப்போ சிறுபான்மையர் அங்கே அதிகம் கன்னியாகுமரியில் தான் இருக்கிறாங்க. அப்போ தே ஆர் விஜிலண்ட் அண்ட் அலர்ட். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இன்னும் சொன்னோம்னா இன்னொரு வார்த்தை கரெக்டாகவே சொல்லுவேன். எங்கள் ஊர் உள்ள எங்கள் பங்காளிகளே சொல்கிறேன், கோலத்தனமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை சாமிநாதனுக்கு இல்லை திருப்பதிக்கு விஜய் யார் ஓட்டை பிரிப்பார்னு இன்னும் நிரூபிக்கப்படலைன்னு சொன்னீங்க, அது நிஜமான நிஜம். ஆனால் அவரை பிடிக்காதவங்க கூட ஒரு 5%லேருந்து 15% வரைக்கும் வாங்குவார்னு நானும் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறாங்க. அந்த 5% எங்கேருந்து வர போகிறாங்க? தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருந்தாங்க சார். அப்போ இது வரைக்கும் எல்லோருக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, 18 வயசை இப்போ தொட்டவன், யாருக்காவது போடலான்னு நினைச்சிருந்தவன், இந்த மாதிரி நபர்கள் தான் அந்த 5%லேருந்து 15% வரப்போறாங்கிற போது பாதிப்பு எல்லோருக்குமே இருக்கும். கொள்கை அரசியல் நடத்துகிற, சித்தாந்த அரசியல் நடத்துகிற சீமானுக்கும் பாதிப்பு இருக்கும். ஏன்னா பெரும் இளைஞர் படையை அவரும் வச்சிருக்கிறார். அதனாலதான் நான் சொல்லுவேன், 8% வாங்கி 15 வருஷ போராட்டத்திற்கு பிறகு அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிற சீமான்
அவருடைய முதல் இலக்கு, முதல் சவால் அந்த 8% அவர் தக்க வச்சாலே அவருடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லோருடைய வாக்குகளையும் கை வைக்க போறார் விஜய். பட் அது எல்லாம் விட 75 ஆண்டுகள் கொண்ட அந்த கட்சியை 75 ஆண்டுகால பவள விழா அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப பவள விழா பாப்பா அப்படின்னு விமர்சிக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அதுக்கு இல்லை நாங்கள் எவ்வளோ பெரிய வலிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல இந்த தேர்தல் திமுகவுக்கு மிக முக்கியம். நன்றி திரு சாமிநாதன். அடுத்ததாக திரு SP லட்சுமணன், உங்களுக்கான தலைப்பு வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தல். இப்போ நம்ம திமுகவை கேட்டால் அதே மாதிரி அதிமுகவுக்கு ஏன் முக்கியம்? தமிழ்நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, எதிர்கால பாதுகாப்புக்கு ஒரு சில 10 ஆண்டுகளுக்காவது அதிமுகவும் திமுகவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பத்திரிகையாளர்ல நானும் ஒருத்தன். சித்தாந்தமெல்லாம் அப்புறம், கொள்கையெல்லாம் வேற. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்கு ஆபத்து வந்திருக்கிற போது அந்த 2 இயக்கங்களுடைய பங்களிப்பை நினைச்சு பார்த்தோம்னா அந்த 2 இயக்கங்களுடைய இருப்பு எவ்வளவு அவசியம்னு பார்க்கிறோம். அப்போ அந்த 2 தலைவர்கள் மறைந்த பிறகு, கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த ஸ்டாலின் 3 பொதுத் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தினார். அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறார். எதிர்காலம் என்னங்கிறது மக்கள் கையில், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கைகளில் இருக்குது. அப்புறம் அதிமுக பார்த்தோம்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த அதிமுகவுடைய கண்ட்ரோலை அதிமுகவில் இருக்கிற ஒரு சிலரே கொண்டு போய் அந்த சாவியை கொண்டு போய், பெட்டி சாவியை கொண்டு போய் பிஜேபி கையில் போய் கொடுத்தாங்க. அதனுடைய முதல் நபர் OPS தான். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு சுமார் 4.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால ரஜினிகாந்த் சொன்ன அந்த வெற்றிடம் அவ்வளவா வெளியில தெரியல. அந்த ஜிலுஜிலுப்பிலேயே இருந்தாங்க. அதிமுகவுக்கே அந்த கட்சியை பற்றிய கவலை இல்லாத, புரியாத அளவுக்கு, அதை பற்றி கவலைப்படாத அளவுக்கு ஆட்சி அதிகாரம் அவங்கள ஒரு மிதப்பிலேயே வச்சிருந்தது. ஒரு முதல் டெஸ்ட் மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதிமுக பிரிந்திருந்தது. அதை பற்றி எடப்பாடி கவலைப்படலை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோன்னு நினைச்சார். ஆனாலும் படுதோல்வியை சந்தித்தார். சரி, அவருடைய ஆட்சியை தக்க வச்சிருக்கான ஒரு வாய்ப்பு 2021 வந்தது சட்டமன்ற தேர்தல். ஜெயலலிதா மறைந்த பிறகு நடக்கிற முதல் பொது தேர்தல். அதிமுக நிஜமாகவே பிளவுபட்டிருக்கு. அது இடைத்தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சது. உங்களால் 9 தொகுதிக்கு மேலே சரிபாதி இடங்களை கூட வெற்றி பெற முடியலைங்கிற வரலாறு இருக்கு. அதிமுக ஒற்றுமையா இருக்கட்டும்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆனாலும் தன்னம்பிக்கையோடு என்னால் 150 இடங்களில் வெற்றி பெற முடியும்னு சொன்னவர் எடப்பாடி. அந்த தன்னம்பிக்கை கணக்கு தப்பு கணக்காக போயிடுச்சுங்கிறது தேர்தல் முடிவுகள் காட்டுச்சு. சரி, ஒரு தலைவர் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு கணக்கு தப்பாயிடுச்சு. அடுத்த கணக்கு சில தவறுகளை திருத்திக்கணும், கூடுதலாக சில பாடங்களை கற்றுக்கணும். அந்த அளவு இடத்துக்கு எடப்பாடி வந்துருவாரோன்னு நானும் கூட நினைச்சேன். ஏன்னா நான் அதிமுக அரசியலை எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதிமுக அரசியலையும் சேர்த்து கவனிக்கிறேன். 2024 தேர்தல் வந்தபோது ஒரு நல்ல முடிவை எடுப்பார், தவறுகளிலிருந்து பாடம் கற்பார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காதது மாதிரி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்தார். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர், சில்மிசம் செய்தவர் அண்ணாமலை தான். தேவையில் தோழமை தொடர்கிறது என்று சொல்லியும் கூட ஜெயலலிதாவை, அண்ணாவை சீண்டினார். உணர்ச்சியுள்ள எந்த அதிமுக தொண்டனும் இதை ஏற்றுக்க மாட்டான். ஆனாலும் அதை வேறு விதமாக கையாண்டிருக்கலாம். அவர் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்தார். நான் தொடர்ந்து சொல்லுவேன், பிஜேபியுடனான கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தல் என்றால் சாபம், நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அது வரம். ஏன்னா மோடியை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, மிக பலமான பிரதமர் வேட்பாளர், எக்ஸிஸ்டிங் பிரைம் மினிஸ்டர், திருப்பி அவர் தான் வருவார்னு நாடு முழுக்க ஒரு பேச்சு இருக்கிற போது அந்த அணியை விட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிற போது தடால்னு தீர்மானம் போட்டே வெளியில் வந்தார். சரி, வந்தவர் சும்மா இல்லை, இன்னும் தன்னம்பிக்கையோட நான் ஒரு மெகா அணி அமைப்பேன்னு சொன்னார். அமைக்க முடியல அவரால், படுதோல்வி கிடைச்சது. ஸோ 2 தன்னம்பிக்கை கணக்குகள் தப்பு கணக்காக போன பிறகு 26 தேர்தலில் உங்களை தான் 2வது முறையாக முதலமைச்சராக்க போகிறோம்னு நம்ம நினச்சிருக்கோன்னு அதிமுகவுடைய அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தோற்றவர் தான் ஜெயலலிதா. அந்த கசப்பான மருந்தை அவரும் அனுபவிச்சிருக்கிறார். அவர் காலத்தில் கூட பெறாத அளவுக்கு 7 இடங்களில் டெபாசிட் போகிற அளவுக்கான ஒரு படுதோல்வி அதிமுக சந்திச்சதே கிடையாது. கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மதுரையில் 3ஆம் இடம் போகிற கட்சியா, திருநெல்வேலியில் கொஞ்சம் விட்டுருந்தா சீமானோட கீழே போயிருப்பாங்க. 2000 ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தா 4ஆம் இடம் போயிருக்கும் திருநெல்வேலியில். திருநெல்வேலி அதிமுக கோட்டைன்னு சொல்லப்படுகிற இடம். நெல்லை எனக்கு தொல்லைன்னு கலைஞரே சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற இடம் அது. அங்கே 4ஆம் இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. இவ்வளவு தூரம் கட்சி பலவீனம் ஆகிட்டு இருக்கன்னு நம்மெல்லாம் ஒன்றா இருப்போம். உங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னா கட்சி ஒன்றா இருக்கணும்னு ஒரு 6 முன்னாள் அமைச்சர் போய் எடப்பாடியை பார்த்து சொன்னாங்க. அப்போ சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டார். அந்த சந்திப்பே நடக்கலைன்னு பொது வெளியில் போய் சொன்னார். அந்த சந்திப்பு நடந்ததுன்னு உடைச்சது நான் தான், ஒரு ட்விட்டர் மூலமாக. நான் ட்விட்டரில் அவ்வளோ இயங்க மாட்டேன், எனக்கு அது பெருமைக்காக சொல்லலை. அதிமுகவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற அந்த ஆசையில் தான் நான் அதை பதிவிட்டேன். அந்த ட்விட்டர் செய்தியிலே கடைசி செய்தி, நல்லது நடக்கும்னு அதிமுக தொண்டர்கள் காத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். எதை வச்சு சொன்னேன்? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா இல்லை, தமிழ்நாட்டோட நலனை மனசில் வச்சு அதிமுகவும் நல்லா இருக்கணுங்கிற அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். எடப்பாடி ஏற்க மறுத்தார். ஆனால் இப்போது ஒரு மனமாற்றம் வந்து ஓரணியில் ஒரு மேடையிலாவது தினகரனும் இருக்கட்டுங்கிற அளவுக்கு அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். காலம் இங்கே தான் கொண்டு வந்து தள்ளும். ஒன்றுபட்ட அதிமுக நடக்கிற போது எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். அன்புக்கு கட்டுப்பட்டோ அழுத்தங்களுக்கு அடிபணிந்தோ
10 மாதங்களுக்கு முன்பாகவே பிஜேபி அதிமுக கூட்டணி உருவானது. ஒரு வகையில் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மத்தியில் ஆளுகிற கட்சி, அவர்கள் கொடுக்க போகிற ஆயுதத்தை திமுகவுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தலாம்னு அதிமுக தொண்டன் கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள் யாருமே சந்தோஷமா இல்லை, முழுமையான சந்தோஷம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க எடப்பாடியை. ஒரு வார்த்தை கூட, அவ்வளோ பெரிய அலையன்ஸ் நடக்குது, முறிஞ்சு போன அணி திரும்ப வருது, அவரை ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிக்கல. என்டிஏவுக்கு தலைவர் இவர் தான் தமிழ்நாட்டில் அமித்ஷா சொன்னார். அப்படி சொன்னவர் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு பக்கத்திலேயே உட்காந்துருக்கிறார், சொல்ல மறுத்தார். சரி, ஒரு பதட்டம், ஒரு கசப்பு, அன்னைக்கு கடந்து போயிட்டாங்க. அதன் பிறகாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா மதுரையில், நெல்லையில் 2 கூட்டங்கள் தேர்தலை மையப்படுத்தி அமித்ஷா பேசினார். பூத் கமிட்டி கூட்டம். அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா எடப்பாடிங்கிற பேரையே சொல்லலை. அப்போ அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கும்னு சந்தேகம் இருக்கிற போது அவரே தெளிவுபடுத்தினார். வரப்போற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னார். 125 இடங்கள்ல பிரச்சாரத்தையே முடிச்சார் எடப்பாடி. அவ்வளவு முடிஞ்ச பிறகும் எடப்பாடி பேரை அவர் சொல்லவே இல்லை. போனது போயிடுச்சு. மதுராந்தகத்துக்கு மோடி வருகிறார், முதல் பிரச்சார கூட்டம். அந்த கூட்டணியில யாரெல்லாம் அங்கம் பெற்றிருக்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையை அலங்கரிப்பார்கள். தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடலாம் பிஜேபிக்காரங்க ரொம்ப ஒரு முன்னேற்பாடெல்லாம் பண்ணாங்க. நம்மளும் எதிர்பார்த்தோம். 40 நிமிஷம் பிரதமர் பேசினார். ஒரு முறை கூட அதிமுக ஏடிஎம்கேன்னு 4 லெட்டர் சொல்லவே இல்லை. நான் கேட்குறேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த கூட்டணியை அமைச்சிங்களே, அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமைன்னு சொல்றீங்களே, அந்த அதிமுக பேரையே சொல்ல மாட்டீங்க. எந்த வகையில் இது அந்த அணிக்கு பலன் சேர்க்கும்? அந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்தா அதிமுகவை பார்த்து எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி அதை வெளிப்படையாக கேட்க மறுக்கிறார். அதை பற்றி அவர் கவலையும் படலை. மற்றவங்க சொல்லிதான், பிஜேபி சொல்லிதான் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்குற நிலைமையில அதிமுக கிடையாது. அது பலவீனப்பட்டுக்கிட்டே வந்திருக்கலாம், வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டிய முக்கியம். இப்போதான் தலைப்புக்கு வர்றேன். ஏன்னா அதிமுக பற்றின அந்த 5 ஆண்டு கால 6 ஆண்டு கால அந்த வரலாறு தெரிஞ்சாதான் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அப்போ 7 இடங்களில் டெபாசிட் போற அளவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கி இழந்திருக்கிற அதிமுக முதல் கட்டமாக அது ஒரு தற்காலிகமானதுதான், நிரந்தரமாக எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நடிகராக நுழைந்திருக்கிற விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். 5% அது மிகப்பெரிய தாக்கம் தான் நான் சொல்லுவேன். அந்த விஜய் யாருடைய வாக்க கவர போறாருன்னு தெரியாத போது, அதுவும் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் மதுரை மாநாட்டில் அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அதிமுக இன்னைக்கு என்ன கதியில இருக்கு பாத்தீங்களா? அந்த தொண்டர்கள்லாம் வேதனையில் இருக்கிறாங்கன்னு தன் கட்சியை பத்தி கவலைப்படாம அதிமுக பத்தி வெளிப்படையாக கவலைப்பட்டதை பார்த்தா மிக வெளிப்படையாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மேல ஒரு வலையை வீசினார். அதனாலதான் சொன்னேன், எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படும், அதிமுகவுக்கு கூடுதலாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிற எண்ணத்தை மாற்றணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி எல்லா வகையிலையும் தன்னுடைய ஓட்டைகளை அடைச்சு ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகணும். பிஜேபி சொல்லுங்க. அதிமுக விஜயை தாக்காதது, அட்டாக் பண்ணாம 2 வருஷம் பேசாம இருந்தது, கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது. ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாக்குறீங்களா? தவறான ஸ்ட்ராட்டஜி இல்லை. தன்னுடைய அணியை பலப்படுத்துறது அந்த அணிக்கு தலைமை வைக்கிற எந்த கட்சிக்கும் தலைவனுக்கும் ஒரு தகுதியான தேவையான ஒண்ணுதான். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற எடப்பாடி நான் பல நேரங்களில் விமர்சிக்கிறவர். ஆனாலும் அதிமுக பொதுச்செயலாளர், நமக்கு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், மீண்டும் முதலமைச்சராக காத்திருக்கிறவர் அவருடைய பார்வையில. அப்படிப்பட்டவர் பொது வெளியில 4 கொடியை ஒருத்தன் ஆற்றான், ஆஹா சிக்னல் கிடைச்சிருச்சுன்னார். ஒரு தலைவர் அப்படி பொது வெளியில் நடந்து கொள்ள கூடாது. ஒரு கொடி தானா? சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். ஒரு கொடியை பார்த்து பேச விடுப்பா. ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்த ஒருத்தர், இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு பொதுச்செயலராக இருக்கிற ஒருத்தர், ஒரு தொண்டை அப்படி ஆட்டுறாங்கிற பார்த்தே சிக்னல் கிடைச்சிடுச்சுங்கிற அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தை எதிர்பார்ப்பை பொது வெளியில் காட்டக்கூடாது. அப்படி காட்டினாலதான் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமா மாறி இன்னைக்கு ஒரு அந்த அதிமுக தொண்டர்களை மறைமுகமாக சோர்வுக்குள் தள்ளிவிட்டார் எடப்பாடி. அந்த ஆபத்து தான் அது. இப்போ அதை தாண்டி சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர் தான் எம்ஜிஆர்னு அவர் சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆரோட சின்னமான ரெட்டல இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அவர் தான் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறார். தமிழ்நாடு அவர் தான் சொல்றாரு. விஜய் சார் சொல்லிக்கிறாரு. நாங்கெல்லாம் இப்போ அதாவது இப்போ ரெட்டல அது எப்படி பிஹேவ் பண்ணும் அதிமுகவோட சின்னமானது? ஏன்னா எம்ஜிஆரோட வாரிசுன்னு கிட்டத்தட்ட ரெட்டையிலே சொல்லாது அவரோட குழந்தை. இந்த சைடு நான் தான் எம்ஜிஆர் புதுசா ஒருத்தர் வர்றாரு கொண்டாடிக்கிட்டு. அப்ப அந்த ரெட்டலையா இருக்கிற குழந்தை இந்த தேர்தலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணல? இல்ல, நான் தான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு சொல்றதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு, ஆசை இருக்கு, இலக்கா வச்சுக்கலாம், எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லலாம். நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. இது ஒரு பணிவான வார்த்தையா தான் சொல்றேன். நான் சொல்றேன், தன்னம்பிக்கை, அதிக தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை, அதோட ஒருத்தர் நின்றுக்கிட்டா சேஃப். அதுக்கப்புறம் போனீங்கன்னா தலைக்கணம் ஆணவமா மாறிடும். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்னு கடந்த 3 கூட்டங்களை வச்சு பார்த்தா விஜயனுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆணவமா மாறுது.
என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா தன்னம்பிக்கை கலந்த பேச்சு, அந்த மக்களையும் கௌரவப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு நான் இருக்கிற வாங்கன்னு மக்களை வழிநடத்துற மாதிரி அர்த்தம். என்ன திட்டுனா தமிழ்நாட்டு மக்களை திட்டுறதா அர்த்தம், என்ன விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்சா அர்த்தம்னு சொல்றது அது என்னது நியாயமற்ற பேச்சு, உண்மைக்கு மாறானதுன்னு நாகரிகமா சொல்றேன். ரொம்ப திமிர்த்தனமான பேச்சுன்னு கொஞ்சம் கடுமையா சொல்லலாம். ஒரு இணைப்பு கேள்வி. புதுசா ஒரு கட்சி ஒன்று தொடங்கியிருக்காங்க. கட்சி பேருன்னு அறிவிக்கல, கட்சி கொடிய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது அதிமுகவோட இதுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்னொன்று, இந்த தேர்தல் ஏன் அதிமுகவுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த கேள்வியை கட்டமைச்சதோட பின்னணியே வந்து இது வாழ்வா சாவா தேர்தலா அவங்களுக்கு இருக்குமா அப்படின்றதோட நோக்கம் தான். வாழ்வா சாவான்னு இயக்கத்துக்காக சொல்ல மாட்டேன். தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான கடைசி தேர்தல் எடப்பாடிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 10 தோல்விலாம் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். தொடர் தோல்விகள் ஒரு தலைவருக்கு அழகல்ல. வெற்றி தோல்வி அரசியல்ல சகஜம், தோல்வி மட்டுமே சகஜம் அல்ல. தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க. சவால்கள் நிறைந்ததா மாறிக்கிட்டு இருக்க அரசியல் களம். முதல்ல தன்னை நிலைநிறுத்திக்கிறது பெரிய சவாலா எடப்பாடிக்கு. இன்னொரு முறை தோல்வியை தழுவினால் எடப்பாடி அந்த பதவியில் தொடர்வது சந்தேகம். அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள அது அழிஞ்சிடும்லாம் நான் பார்க்கல. ஒரு பின்னடைவு வரும், கடவுள் தான் காப்பாற்றணும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதிமுக காரவங்க. சசிகலாவுடைய வருகை எந்த அளவுக்கு தானே 5 ஓட்டுகளா 5000 ஓட்டா 50000 ஓட்டா 5 ஓட்டுனாலும் அது அதிமுகவுக்கு வரப்போற ஓட்டு. சசிகலா ஒருவேளை வேட்பாளர்களை நிறுத்தினால், ஆனால் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தால் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் பேசிய பேச்சுக்கள், வெளியிட்ட அறிக்கைகளுக்கு நேர் முரண்பாடாக அது இருக்கும். இல்ல, சசிகலா அவங்க சேரணும்னு முயற்சி பண்ணாங்க, அந்த கூட்டணியில் இணைய முடியல அப்படின்றதெல்லாம் நமக்கு செய்தியெல்லாம் தெரியும். நேற்று நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே விளக்கமும் சொல்றாங்க. ஏன் இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்தேன், இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, நான் கட்சியும் தொண்டர்களையும் இப்படி விட்டுற முடியாது. அதைத்தான் நான் சொல்ல, அப்படி விட்டுற முடியாது. அம்மாவினுடைய ஆட்சியை நான் அமைப்பேன்னு சொன்னா 30 தொகுதிகளில் 50 தொகுதிகளில் நிறுத்தி எப்படி அம்மாவின் ஆட்சியை நீங்க அமைப்பீங்க? அப்ப யாருக்கோ துணை போறீங்க அல்லது யாருடைய வெற்றியோ நீங்க தடுக்கிறீங்க தான் அர்த்தம் வருதுன்னு நான் சொல்றேன். இந்த ஆபத்து இருக்கிறது சசிகலா உணரணும். ஏன்னா சசிகலா அரசியல் தெரியாத சிறு பிள்ளை அல்ல. திரு ரவீந்திரன் தேசாய், அதாவது இப்படி நினைக்கலாமா சசிகலா? ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்குள்ள ஒரு உயிர் தோழிங்கிற லெவலில் இருந்தவங்க, ஜெயலலிதா அரசியலுக்கே வர வேண்டாம்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்தவங்க, சத்தியத்தெல்லாம் துரத்திக்கு போட்டுட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்பவும் எடப்பாடி தோத்து போவார். தோத்து போகிறத நம்மளும் வேகப்படுத்துவோம். வேகப்படுத்தினா அடுத்தவங்க நம்ம கையில் கட்சி வரணும் கூட அவங்க ஒரு கணக்கு போடலாம். இல்ல, அந்த கணக்குப்படி தான் அவர் கொஞ்சம் யாரோ ஒருத்தருக்கு பதில் சொல்லிக்கிறார். இல்ல அந்த கணக்குல சசிகலா இருந்தாருன்னா என்ன செய்யணும்னா, எனக்கு அந்த இன்புட் அவர் கொடுத்திருப்பாரு. அதிமுக ஒற்றுமைக்காக அந்த இடத்துக்கு மட்டும் இன்புட் கொடுக்க மாட்டேன். இல்ல சசிகலாவுடைய எண்ணம் அண்ணன் சொல்ற மாதிரி இருந்தா, அதிமுக ஒற்றுமைக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அதிமுக இணையும் அமைதியா வீட்டுல உட்கார்ந்தாங்கன்னா தான் நாளைக்கு கட்சி உங்ககிட்ட வரும். இன்னைக்கு அந்த அதிமுக வெற்றியை பாதிக்கிற மாதிரி 30 தொகுதி 50 தொகுதி நீங்க கேண்டிடேட்டை போட்டு அந்த வெற்றியை தடுத்தீங்கன்னா எப்படி சார் உங்க கைக்கு ஒரு கட்சி? அதிமுக காரன் அவ்வளவு முட்டாளா? நிஜமாகவே நீங்க ஜெயலலிதா சொன்ன மாதிரி எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யுங்கிறத நீங்க பக்கத்துல இருந்து கேட்டது நிஜமானால், நீங்கள் ஜெயலலிதாவை மதிப்பது நிஜமானால், குறைஞ்சபட்ச மரியாதையாவது இன்னைக்கும் அவங்க மேல வச்சிருக்கீங்கிறது நிஜமானால், அதிமுக ஒற்றுமையை பத்தி ஒரு இரவாவது சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் உட்கார்ந்து யோசிக்கணும். அப்புறம் இறுதி முடிவை எடுங்க. நன்றி திரு எஸ். லட்சுமணன். அடுத்ததாக திரு கோட்டீஸ்வரன், விஜய் அரசியல் வருகை யாருக்கு அச்சுறுத்தல்? எல்லாருக்குமே படம் பிடிக்கும், அதனால விஜய் சாரை அதிகமாக பிடிக்கும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விஜயால பாதிப்பு யாருக்கு, பாதகம் யாருக்கு, அவரோட அரசியல் வருகை என்ன மாற்றத்தை கொண்டு வரும். நான் அதை 2ஆக பிரிக்கிறேங்க. ஒன்று பொதுமக்கள், அது உயிர் உள்ள உணர்வு உள்ள மக்கள். நம்ம அதாவது விஜய் என்ன பாஷையில் சொல்லணும்னா நகையும் சதையுமா ஒன்றா இருக்கிற நம்ம. இன்னொரு உங்களோட சொத்து, பொது சொத்து, பொதுமக்களோட சொத்து. இப்போ இந்த பொதுமக்கள் சொத்தில் பஸ்ஸு வரும், நேஷனல் ஹைவே, டிரான்ஸ்ஃபார்மரு, மரம். ஃபஸ்ட்டு நான் பொது சொத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ விஜயண்ணாவோட அரசியல் வருகை இப்போ நடந்த சமீபத்தை பார்க்கும்போது யார் யாருக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நான் லவ் டுடே அவங்க புரியுறதுக்காக, அவங்களோட புரிதலுக்காக. நான் என்ன 60 வயசு ஆளா? சரி, ரைட். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார். இந்த படத்துல இருந்து பட பேரை கேளுங்க. பட பேரு காதலுக்கு மரியாதை சொல்லலாம். அத லவ் டுடே வரைக்கும் லவ் டுடேல இருந்து நான் சொல்றேன். எனக்கும் அப்பாவை பிடிக்கும், அவருக்கும் அந்த படத்துல அப்பாவை பிடிக்கும். நிறைய பேர் சுபலட்சுமி தான் பிடிக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. படம் முடியும் போது தான் தெரியும் அவருக்கு யாரை பிடிக்கும்னு. அது மாதிரி நான் சொல்றேன், விஜய் அண்ணாக்கு உங்களெல்லாம் ரொம்ப பொதுமக்களை பிடிக்கும், நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு வருவோம். கூடுதல் தகவல் என்னன்னா, கோட்டீஸ்வரனும் நானும் சேம் காலேஜ். ஆனா ஒரு நாளும் நான் இவ விஜய் படம் போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல, எனக்கு அது தெரியாது. அழைச்சிட்டும் போல ஸ்கிரிப்ட மாத்தி சொல்றாப்ல. இல்ல, கோடீஸ்வரன் போனது தலைவாசல் விஜய் படம். சொல்லாம போயிருந்தா தனியா போயிருக்க மாட்டாங்க. நாங்க புதுக்கல்லூரியில சொல்லாம தான் போவோம். எல்லாரும் காலேஜ்ல பண்றத நான் சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது. சொல்லாம போனாருன்னா தனியா போயிருக்க மாட்டாரு. விஜய் அண்ணா பத்தி பேச ஆரம்பிச்சாமே பாதிப்பு வருது சார். அப்போ பொது சொத்துக்கு பாதிப்பு முதல்ல. அப்போ நீங்க அதாவது மரம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னா ப்ரூனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை ட்ரிம் பண்ணி வைக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதை பாதுகாப்பாக வைக்கணும்.
ஸ்ட்ரீட் லைட்டு, தெருவிளக்கு, நேஷனல் ஹைவேல ரோடு இருக்குன்னா நீங்கள் நினைப்பீங்க நேஷனல் ஹைவேல 80 போகலாம், நான் தான் 70 ரூபா டோல் கட்டி வந்திருக்கேனே மோடிஜிக்கு அப்படின்னு. நீங்கள் 80 போகும்போது அந்த ரூட்டில் தாவேக்கா கூட்டம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு போனோம். ஏன் அப்படின்னா அவங்க 4 திசையிலையும் வருவாங்க. எந்த திசையில் வரணுன்றது முக்கியம் இல்லை, அந்த இடத்துக்கு போகணுன்றது தான் முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து பொது சொத்துக்கு நிறைய இருக்குது. அந்த சைடு பஸ்ஸு கண்டக்டரோ டிரைவரோ யாரோ அரசாங்க பஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா உஷாராக போகணும். ஏன்னா பஸ் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃபி நல்லா வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போதே பெண் அழிப்பு மாதிரி பக்கத்துலேயே போகிறாங்க. அப்போது பொது சொத்துக்கு பாதிப்பு இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவர்கள் நிறைய பேர் படித்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஎஃப்எஸ்ஸோ வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொது சொத்தை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளே காப்பாற்றிக்கிறது, அதாவது பொதுமக்கள் அவங்க எப்படி உஷாராக இருக்கிறதுன்னு. லெமன், சால்ட்டு, அப்புறமா குளுக்கோஸ், அப்புறம் தொப்பி, முடிஞ்சால் க்ளவுஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷூலாம் போட்டு போனால் ஓட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சாதாரண ஒரு ஸ்லிப்பர் இந்த மாதிரி. ஏன்னா ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் கரூருக்கு போனவுடனே எனக்கு தெளிஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்காது. அதனால் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியதும் இருக்குது. ஒருத்தர் 1020 கோடி வந்துட்டு டெண்டர் ஊழலாம். நீங்களும் டெண்டர்லாம் டீல் பண்ணுவீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம். அப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா டெக்னிக்கல் டெண்டர் வயலேஷன்ஸ் இருக்குது, ஜாப் ஃபார் ஸ்கேம், வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஸ்கேம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பேசலைங்க. அவ்வளோ இளைஞர்கள் ஆரவாரமாக கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் பாதி பேருக்கு வேலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னதில் தான் அந்த 1000 ரூபாய் வாங்குவாங்க போல தெரியுது. ஏன்னா திங்கக்கிழமை ஒரு நாள் பூரா வராங்கன்னா நமக்குலாம் தெரியும் ஒரு நாள் லீவ் வாங்குறதுக்கு என்னென்ன செத்த ஆயாவையே சாவடிக்கிறது, பெரியப்பாக்கு கால் இழுத்துக்கிச்சு, பாத்ரூமில் பாட்டி ஊந்துட்டாங்க, எவ்வளோ சொல்லியிருப்போம். ஆனால் விஜய் சார் கூட்டம் போடும்போது வண்டி அப்படி ஒரு காரணங்களே வரும். எல்லாம் அப்படியே சோல்ஜர்ஸ் ஆள் அசம்பிள்னும் போது எல்லாம் வந்து நின்றுடுறாங்க. அப்புறமா அதில் ஒரு உறுதிமொழி, ஓட்டை விற்க மாட்டோன்னு. அவங்க ஓட்டு அவங்க விற்கிறாங்க, அடமானம் விற்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு விற்காமல் இருக்கிறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கீங்களா? ஊழல் பற்றி பேசிட்டீங்க, கருப்பு பணத்தை பற்றி பேசுங்க. அது எதனால் எதுக்கு பாதிப்புன்னா, விஜய் சார் வந்தால் கருப்பு பணம் பெருகுன்றது என்னோட புரிதல். ஏன் அப்படின்னா 1.5 கோடி ரூபா ஃபீஸ் கட்ட சொல்லி ஃபைன் கட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது. அவர் மீது வந்து கோர்ட் வந்து பணம் கட்ட சொல்லிச்சுன்றது எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு. ஒன்று நீங்கள் பேப்பர் படிக்கலையா, இல்லை செய்தி வாசிக்கலையா, இல்லை நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்கள் காதாண்ட யாருன்னா விசில் அடிச்சுன்னே இருக்கிறாங்களா, நாட்டு நடப்பே தெரியாமல் இருக்கிறீங்க. அப்போ இதில் எது உண்மை? என்னடா நம்மளை பற்றி இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கே, குறைந்தபட்சம் சசிகலா அவர்கள்கிட்டயோ எடப்பாடி பழனிசாமிகிட்டயோ போய் கேட்டால் அது தவறான செய்தி, அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம், அதை விரைவில் நாங்கள் சரி செய்து விடுவோம் அப்படி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. அதே அண்ணன் திமுகவில் போய் கேட்டால் பக்கத்தில் ஆர்எஸ் பாரதி இல்லை அந்த சைடு டிகேஎஸ் நான் தான் நேரு அப்படியே கவர்மெண்ட் உட்காந்துருக்கிறேன், அண்ணன் பேசுகிறேன், அவர் அதை சமாளிப்பார், அதை வந்து சரி செய்வார், ஏதோ பண்ணுறாங்க இல்லையா? ஏதாவது பண்ணுங்க. நாங்கன்னா பேயா பூதமா பத்திரிகையாளர்கள்? இல்லை நாங்கள் வந்து விஜய் அண்ணா அழகாக இருக்குன்னு கொஞ்சம் கட்சி ஜோம்பி மாதிரி கட்சி எடுத்துன்னு போயிடுவோம் வீட்டுக்கு? ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். நீங்கள் வாங்க, சார்பேட்டா பரம்பரையில் சொல்லுவாங்கல்ல, 2 ரவுண்டு 2 கட்சிக்கு நடுவில் போட்டி இல்லை, 2 ரவுண்டு நிற்க மாட்டான், வேம்பில் எடுத்து நிப்ப இல்லை நீ அப்படின்னு வாங்க பாரு. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சொல்கிறேன், அண்ணன் வி ஆர் வெயிட்டிங். நான் வேணா கூட முதல்ல சபீருக்கு பின்னாடி உட்காந்துக்கிறேன். முதல் ரவுண்டில் சபீர் அவர்கள், TN ரகு, இவங்க எல்லாமே என்னோட நண்பர்கள். அண்ணன் ரமேஷ் அண்ணன் கூட இருக்கிறாரு. இவங்கெல்லாம் முன்னாடி உட்கார, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கும் காட்சி தரணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மோடி அவர்கள் தமிழகத்தில் பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பிடிக்கும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுவாங்களாம், இங்கே வந்தால் கருப்பு பலூன் விடுவாங்களாம். அந்த மோடியை பற்றி விஜய் சார் பேச மாட்டார். ஏன்பானா மௌன விரதம் அப்படின்றாரு. எதுக்குன்னா நான் தாங்க சொல்லிட்டேன் பாசிச பாஜக அப்படின்னு. சரி, பாயசத்தை பற்றியே பேசுகிறீங்க. சரி, பாயாசத்தை எதிர்த்து எதனா கேஸு போட்டிங்களா? அதிமுக தானே இப்போ இன்பதுரை வழக்கு போட்டார், அதை பற்றி தானே எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொன்னாங்க, அது பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ விசில் சத்தம், கடைசியாக முடிச்சுக்கிறேன். அது வந்து யாருக்கு பாதிப்புன்னு சமீபமாக இந்த நிறைய இந்த காது பிரச்சனை நிறைய பேருக்கு வருதுங்க. ஏன்னா அது பருவகால மாற்றையா வயசாகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார், நம்மவர் உஷாராக இருக்க வேண்டும், பெரியவர்களிடமோ வயதானவர்களிடமோ இல்லை பஸ்ஸுக்கு நிற்கணும், காதில் அந்த விசிலை வைத்து ஊதக்கூடாது என்று. இது வந்து கொஞ்சம் இது வந்து என்னன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அது இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுங்க, பட்டாசு கிட்டாசு வெடிச்சா. அதுலேயும் இப்போலாம் வந்து எல்லாம் பெடிகிரி டாக்ஸ்லாம் வெடிக்கிறாங்க. அந்த மாதிரி எதனா ஊதி கீதி வளர்த்த நாயை கையில் கடிச்சிட்டு கூட ஓடுற ஒரு சூழ்நிலை வரும். யதார்த்தமாக நான் சொல்கிறேன், எதை எவ்வளவு பயன்படுத்தணும்னு தெரியாமல் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை தாயுள்ளத்தோட விஜய் அண்ணா வந்து அவரோட தாவேக தொண்டர்கள்கிட்ட சொல்லி நெறிப்படுத்தினா அந்த பாதிப்பை குறைக்கலாம். பாதிப்பு ஃபுல்லாக குறைக்க முடியாது, ஓரளவுக்கு குறைக்கலாம். ரைட். திரு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் சார்,
அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வந்து திருப்தி அளிக்கிறதா 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற தலைப்பு. அவர் பொதுவாக அது வரைக்கும் பேசப்பட்டது எல்லாத்தையும் கலந்து மொத்தமாகவே பேசுவார். திராவிட முன்னேற்றக் கழக அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளை முடித்திருக்கிறது. இந்த ஆட்சியில் நிறைகள் அதிகமா குறைகள் அதிகமா என்று சொன்னால் நிறைகள் குறைவு, குறைகள் அதிகம் என்பதுதான் இதை போன்றவர்களுடைய விமர்சனம். முதலில் நிறைகள் என்று சொன்னால், நான் நேரடியாக ஊடக விவாதங்களில் பாராட்டிய முதல் விஷயம் காலை சிற்றுண்டி திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கிய போது அந்த நிகழ்ச்சி அந்த சமயத்திலே பங்கேற்று வந்தார். அது சத்துணவு திட்டம் என்பது இன்றைக்கு காலத்திற்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை நிலைநிறுத்துகிற ஒரு திட்டமாக, அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு திட்டமாக, மக்கள் போற்றுகிற ஒரு திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சத்துணவு திட்டம். அதை போல மதிய உணவு, அது காலையிலே பசியோடு வருகிறார்கள் பிள்ளைகள், வீட்டிலே இருப்பதை கொடுத்து அனுப்புவார்கள். அதை கருதி அரசு பள்ளிகளுக்கு வருகிற மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்ததை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். அது தவிர மக்களை தேடி செல்ல வேண்டும் என்கிற முயற்சியோடு 1-2 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1-2 திட்டங்கள் எதற்காக, ஓட்டு வங்கிக்காக அவர் செய்த திட்டங்கள் முழுமையாக நான் ஏற்கவில்லை. அந்த பிங்க் கலர் பஸ்ஸு, அதில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், அதற்கு ஒரு வரையறை வகுத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சுமையை, ஏற்கனவே நட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற போக்குவரத்து கழகங்களுக்கு மேலும் கடனையும் மானியத்தையும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம். நீங்கள் வீட்டு வேலை செய்கிற பெண்கள், 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற பெண்கள், மீன் மார்க்கெட்டில் போய் மீன் விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், காய்கறி விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், இவர்களுக்கு என்று நீங்கள் மிக எளிதாக கணக்கெடுப்பு 3 மாதங்களுக்குள் நடத்தி பேருந்து நிலையங்களிலே, அந்த டெர்மினஸில் இந்த பாஸை கொடுத்திருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், செக்ரட்டேரியட்டில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வங்கியிலே பணியாற்றுகிற பெண்களுக்கும் எதற்காக இந்த இலவச பேருந்து? மக்கள் செலுத்துகிற வரிப்பணம் வீணாக போகிறது ஓட்டு அரசியலுக்காக. இது என்னுடைய பார்வை. 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, அதுவும் கணக்கெடுப்பே நடத்தப்படவில்லை. எனக்கு தெரிந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், 2 குடித்தனக்காரர்களை வாடகைக்கு விட்டிருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது. ஏனென்றால் உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் சிபார்சாக இருக்கலாம், அரிசி அட்டையில் மிக பெரும்பாலானவருக்கு கொடுத்து விட வேண்டும், ஓட்டுக்காக செய்வது தான். அதனால் கோடைக்கால நிவாரணத் தொகை 2000 ரூபா சேர்த்து 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டார். யார்? நம்ம டேக்ஸ் பேயர்ஸுடைய மணி எடுத்து தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு கொடுக்குறார். ஓட்டுக்கு நேரடியாக கொடுக்க முடியாமல் மறைமுகமாக அரசாங்க பணத்தில் கொடுத்த லஞ்சம், குற்றம் இல்லாமல் கொடுக்கிறார்கள். 5000 ரூபா கொடுத்த உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, 1,81,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து குடும்பத்திற்கும் ஃபில்டர்லாம் பண்ணல அவர். எல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், வாய்க்கு என்ன பூட்டா சாவியா அச்சு விடு அப்படின்ற மாதிரி 1,81,00,000 பேருக்கும் தலா 10,000 வந்த உடனே என்னன்னா, விலைவாசி தாக்கத்தால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆகவே நான் வந்தவுடன் 10,000 அப்படின்னு அடிச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் வரப்போகிறது இல்லைன்னு. அதாவதுங்க ஐயா, காசு வாங்கும்போது வரியை வந்து நம்மக்கிட்ட கேட்காம கொள்ளாமல் வாங்கிக்கிறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, இதுன்றாங்க. ஆனால் 10,000 வந்த போன பணம் தானே, அவங்க வீட்டு பணம் இல்லையா, நம்ம கட்டினது தானே, கரண்ட் பில்லு, டாக்ஸி இருக்கட்டும், அது வரட்டோமே. அது முதல்ல எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், எப்படி கொடுக்க முடியும்? இன்றைய அரசாங்கமே தமிழகத்தில் 10,500,000 ரூபாய் கடனை விட்டு போகிறது. நீங்கள் ஏற்கனவே அண்டர் கோயிங் ஸ்கீம்ஸ்க்கு இன்றைய முதலமைச்சர் இந்த 3,000 5,000 போட்டாரு, அதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் கன்வின்ஸ் செய்கிறார், இதை நடத்தியே ஆக வேண்டும், அதற்கான வழிகளை சொல்லுங்கள் என்கிறார். அதன் பிறகு இந்த 5,000 ரூபாய் கொண்டு போய் போடுகிறார்கள். 10,000 ரூபாய் நீங்கள் வந்தவுடனே எங்கேருந்து கொடுப்பீங்க? கொடுத்துட்டு எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க? அதை விட அவரே சொல்கிறாரு, நீங்கள் வரி போடுவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீதித்துறை இருக்காங்க, மற்ற துறை இருக்காங்க, அதாவது வரி போடாமல் நடத்த முடியாதுன்னு கத்திரியாளர்களுக்கும் தெரியுது, முதலமைச்சருக்கும் தெரியுது. டாஸ்மாகை நம்பி ஒரு அரசாங்கம் இயங்குகிறது. நான் திராவிட மாடல் அரசினுடைய அதை பற்றி சொல்ல வேண்டும், அங்கிருந்து டைவர்ட் ஆகக்கூடாது. ஆக குறைகள் என்று பட்டியலிடும்போது முதல் குறை தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. பொழுது விடிந்து பொழுது போனால் செயின் அறுப்பிலிருந்து பாலியல் பலாத்காரம் வரை
கூட்டு கொள்ளையிலிருந்து கூலிப்படை கொலை வரை நடக்காத நாளே கிடையாது. அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. போதைப் பொருட்கள் நம்ம கேள்விப்பட்டது கஞ்சா தான் கேள்விப்பட்டிருக்கோம் முன்ன. இப்போ என்னடான்னா மெத்தபெட்டமைன், அது ஸ்பெல்லிங் கூட தெரியல, மெத்தபெட்டமைன், கொகைன், இது நட்சத்திர விடுதிகளில் சர்வசாதாரணமாக புழங்குகிறது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரிகளின் பக்கம் வருகிறது என்று செய்திகள் வருகிறது. பிரபலமான வாரம் விடுமுறை பத்திரிகைகள் இதை பற்றி எழுதியிருக்கின்றன. அது சம்பந்தமாக 5 நட்சத்திர விடுதிகளில் பெரிய இடத்து பிள்ளைகளுக்குள் கைகலப்பு நடந்திருக்கிறது, மோதல் நடந்திருக்கிறது. ஒரு பின்னணி பாடகி பெரிய இடத்து விருந்துகளில், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் விருந்துகளில் இது பரிமாறப்படுகிறது என்று பேட்டியளித்து சமூக வலைத்தளங்களில் வைரலாகினது. அவரை போலீஸ் விசாரித்ததா, அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஒரு செய்தியும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் திராவிட மாடல், அது முத்திரை என்று முதலமைச்சர் சொல்கிறாரான்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு பக்கமாக பார்த்தால் குறைகள் மிகுதியாக தெரிகின்றன. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இது தேர்தலை ஒட்டி இங்கே பேசிய நண்பர்கள் கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்றைய தேதியில் வலிமையாக இருக்கிறது. அதற்கு காரணம் அதிகார பலம், அளவுக்கு மீறி குவித்திருக்கக்கூடிய பணம். இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய கடிதம் 6 மாதங்களுக்கு மேலான பிறகு அதை வாங்கிவிட்டு டிஜிபி அது மேலே உட்காந்துட்டார். பொறுப்பு டிஜிபினா நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? வாங்கிட்டு அது மேலே உட்காந்துட்டார் சார் அவர். 2வது கடிதம் அனுப்புகிறாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போகுது. நான் நிச்சயமாக எதிர்பார்த்தேன், கோர்ட்டு ஓங்கி கன்னத்தில் அறையும், தலையில் குட்டும் என்று. அதுதான் நடந்தது. மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குன்றது ஆனரபிள் பெஞ்ச் சொல்லியிருக்கு. மெட்டீரியல் எவிடன்ஸ், தே ஆர் கன்வின்ஸ் வித் தி எவிடன்ஸ். அமைச்சருடைய மிக நெருங்கிய நண்பராக கூறப்படுபவர் கவி பிரசாத், நீங்கள் அது நிறைய விவரங்கள் இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், 232 258 பக்கம் கடிதம் ஆவணங்கள், அதை நான் ஃபுல்லாக முக்கால்வாசி பார்த்து விட்டேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஃபஸ்ட்டு பிரைமரி கொஸ்டின், பிரைமரி எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அமைச்சர் நேரு சம்பந்தப்பட்ட இலாக்கால போஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர், கான்ட்ராக்ட், இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட, இங்கே இருக்கிறவர்கள்லாம் படித்தவர்கள், இந்த 3 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எங்கே இருக்கணும்? மந்திரி வீட்டில் இருக்கலாம், சீனியர் பிஏ கெஸ்டட் பிஏ வீட்டில் இருக்கலாம், செக்ரட்டேரியட்டில் இருக்கலாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ்டர் ரவிச்சந்திரன் நேருடைய பிரதர் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்காகவே இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டாமா? கோர்ட்டு தலைவிட்ட ஒன்று தான் நீங்கள் போடுவீங்களா? இப்போ நான் கேள்விப்படுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து போவார்கள். ஏனென்றால் இப்போது எஃப்ஐஆர் போட்டுவிட்டால் இடி இதில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இடி உள்ளே வரும், நேருவை தூக்கும். அவர் 42 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். நீங்கள் பாருங்கள், வளம் கொழிக்கக்கூடிய துறைகளின் அமைச்சர்கள் 40 தொகுதிக்கு பொறுப்பாளர், 50 தொகுதிக்கு பொறுப்பாளர், 52 தொகுதிக்கு பொறுப்பாளர். எதற்காக? தலா 1000 ரூபாய் ஓட்டுக்கு வீடு தேடி வரும். நிச்சயமாக நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள். 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டியிடுகிற இடங்களில் கிடைக்கும். அமைச்சர்கள் போட்டியிட்டால் 2000 கூட வரும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பிஜேபியும் அமலாக்கத்துறையும் கோட்டை விட்டு தூங்கிவிட்டு கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. இருந்தாலும் கூட நீங்களாம் எதிர்காலத்தில் அரசு நிர்வாகத்தில் ஏதோ சில பல இடங்கள்ல இருக்க போறீங்க, வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு மட்டங்களில். ஒரு பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்கிறேன். அமலாக்கத்துறை என்பது எடுத்த உடனே ஒருத்தர் நோக்கி வந்துட்டாது, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீதிமன்ற உத்தரவு இருக்கணும், அல்லது பேசிக்காக ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஒன்று இருந்தால் அதை பேஸ் பண்ணி அவங்க ECIRனு ஒன்று போட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்னைக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தணும், ஒரு குற்றத்தை பார்த்து எங்களால் தாங்க முடியலன்னு இவ்வளோ துடிக்குது அமலாக்கத்துறை, நேரு மேலே எஃப்ஐஆரை போடுங்கன்னு. ஏன்னா போட்டால் தான் நேரு வீட்டுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? சரி, சட்டத்தை அமல்படுத்த இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் என்னை போன்றவர்கள்லாம், ரமேஷ் அவனுக்கு தெரியும், பல மேடைகளில் பல பேட்டிகளில் சொன்ன பிறகு அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு, நான் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எல்லாரையும் உள்ள தள்ளுவேன்னு சொன்ன ஸ்டாலின் மௌனமாக இருந்தார். அப்புறம் எங்களை போன்றவர்களாம் சொன்ன பிறகு ஒரு 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டார். அது ஒரு 4 பேர் மேலே சார்ஜ் ஷீட்டே ரெடியாக இருக்குது, 2 பேர் மேலே போட்டாச்சு. இவ்வளவு நடந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை அவங்க பக்கம் எட்டி கூட பார்க்கல. இந்த போலி முகம் இருக்குல்ல, பிஜேபியினுடைய இந்த போலி பிம்பம், இதையும் மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணுங்கிற நான். ஊழலை ஒழிக்கணும்னா யார் செஞ்சாலும் தப்பு தான். அது என்ன தோழமையில் இருக்கிற ஒரு கட்சி செஞ்சால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். மற்றவங்கன்னா எஃப்ஐஆரை எப்படியாவது போட வச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம்.
எல்லாரையும் ஒண்ணா பாருங்க சார். இந்த சிஸ்டத்தை திருத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஊழலை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யார் பண்ணாலும் தப்பு தான். நானும் திரு லட்சுமணன் அவர்களும் தான் திரு மு.க. ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருந்தோம். நான் ஆட்சிக்கு வந்தால் முதலில் வேலுமணி போவார், அப்புறம் குட்கா பாஸ்கர் போவார் என்று பெயர்களை எல்லாம் சொன்னார். ஆனால் 3.5 ஆண்டுகள் வரை யார் மீதும் வழக்கு வரவில்லை. அதில் நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் உட்கட்சி பிரச்சனையிலேயே உழன்று கொண்டிருந்தாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை முதலில் உரத்த குரலில் பேசியவர் அண்ணாமலைதான். அண்ணாமலைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உலுக்கி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் மிக காலதாமதமாக இப்போது 6 மாதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு முன் இப்போதும் கூட நண்பர் லட்சுமணன் அவர்கள் சொன்னதைப் போல அதிமுக வலிமை இழந்திருக்கிறது என்பதை முற்றிலுமாக நான் ஏற்கிறேன். ஒரு கருத்து சொல்லிட்டோம், உங்களுடைய கருத்தோட சேர்த்து தான். இலவசங்களால், இந்த திராவிட இயக்கங்களுடைய இலவசங்களால் நம்மளை சீரழிக்கிறான், நிதி நிலைமை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு வகையில் நான் பாதி ஏற்றுக்கிறேன். கட்டுப்பாடற்ற இலவசம், வரையறையற்ற இலவசம் தப்பு தான். ஒருவேளை விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்தாலோ, கட்டுப்பாடற்ற இலவசங்களை அறிவித்தாலோ, அந்த விஜயையும் புறக்கணிக்கணும்னு ஒரு கோஷம் எழுந்தால் அந்த கோஷத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா? நிச்சயமாக அவர்கள் இந்த இலவசங்கள் அறிவிக்கப்பட்டால் இவ்வாறு இலவசங்களை அறிவித்தது தவறு என்று நான் விஜய் பல வகையில் விமர்சித்து வருகிறேன். நான் சொல்வது அவர் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது மட்டும்தான். அவரிடமிருந்து நான் நிறைய மாறுபடுகிறேன். தீவிர அரசியல் படுத்த வேண்டும். அவர் என்னைக்கு வெளியே வராரோ அன்னைக்கு தான் கட்சி இயங்கும். அவர் மறுபடியும் பேக் டு பெவிலியன்ற மாதிரி பனையூர் போயிட்டார்னா கட்சி அதோடு அமைதியாகிவிடும் என்கிற நடைமுறையெல்லாம் ஒத்து வராது என்பதையெல்லாம் நான் நிறைய கூறிக்கொண்டிருக்கிறேன். விஜய் அப்படின்றதுனால தான் அந்த கேள்வி. ஏற்கனவே விஜய் அவர் ஆரம்பத்தில் முதல்ல பேசும்போதே சொன்னார், மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி தருவோம், மீனும் இலவசமாக கொடுப்போம். அது இலவசம் கொடுப்போம் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. இலவசங்கள் எந்த இலவசம் அறிவிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அதற்கு என்ன வரையறை வகுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. நான் தான் சொன்னேன், காலை சிற்றுண்டி அதில் ஒன்றும் கன்ஃபைன்மெண்ட் தேவையில்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரைமுறை இல்லாமல் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிற, திராவிட முன்னேற்ற கழகமும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. அவர்களே கூட பல இடங்களில் பிரதான போட்டியாளராக விஜய் இருப்பார் என்றுதான் கருதுகிறார்கள். வெவ்வேறு கட்சிகளுடைய ஓட்டு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திருப்பதி, உங்களுக்காக தான் ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல, விஜய் மீனும் கொடுப்பார், மீன் கத்து கொடுக்கவும் கொடுப்பாருங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதுக்கு குறைஞ்சபட்சம் மீன் மார்க்கெட்டுக்கு விஜய் வரணும், கடல் பக்கம் விஜய் வரணும். நான் நிஜமா, நீங்க சிரிக்கிறீங்க, நான் ரொம்ப ஆதங்கத்தோட இதை சொல்றேன். இவர் என்ன பண்ணுவார்னா, இப்ப இருக்க காமிச்சிருக்கிற பாடி லாங்குவேஜை பார்த்தா ஒரு 2 கூட மீன் எடுத்துட்டு வர சொல்லுவார் வீட்டுக்கு. இந்தாங்க 1 கிலோ வஞ்சிரம் உங்களுக்குன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பார். இல்லாட்டி என் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்கே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இந்த மமதை கலந்த மனப்பான்மை விஜய்க்கு மாறாத வரை விஜய் போன்ற அரசியல்வாதிகளை நம்ம தள்ளி தான் வைக்கணும். மக்கள் கிட்ட வாங்க சார். மக்கள் கிட்ட வராமல் நீங்க யாருக்காக எங்க வச்சு நீங்க மீன் கற்றுக் கொடுப்பீங்க? எங்க வச்சு மீனை கொடுப்பீங்க? நீங்க இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறான்னா ஏதோ அதுக்கு அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். உங்களை நீங்க அடிக்கடி வெளியே போனா, அடிக்கடி முகத்தை காமிச்சா உங்க பிம்பம் என்ன ஆகும்? நான் எல்லாரும் சொல்றேன், நான் ஏத்துக்குவேன். அதில் சில பேர் மறுத்தா கூட, ஒரு வீட்டுக்குள்ள விஜய் ஆல்ரெடி போயிட்டார் ஒரு நடிகராக. இனிமேல் அந்த பிம்பம் எதுக்கு உங்களுக்கு? ஆத்மார்த்தமா மக்களோட நெருங்கி வரணுங்கிற மனப்பான்மை விஜய்க்கு வராத வரை விஜய் ஆட்சிக்கு வராமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அண்ணா படம்லாம் பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். எஸ்பிஎல் சார் சுறா படத்துல இப்படி வருவார், கடலுக்குள்ள இருந்து விஜய் சார். அந்த ஃப்ரேமை நாங்க வச்சுட்டு அதுக்கு வைப் பண்ணி விட்டுட்டு அது கூட இந்த டயலாக் போட்டுக்குவோம். அதையே அப்படியே நாங்க ரீல்ஸ்ல போட்டு இப்போ விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வச்சு நாங்க ஓட்டு வாங்கிடுவோம். நன்றி திரு துக்ளக் ரமேஷ் சார். அடுத்ததாக திரு ரவீந்திரன் துரைசாமி, அவருக்கான தலைப்பு இளைஞர்கள் வாக்குகளை தக்க வைக்குமா நாம் தமிழர் கட்சி? பெரிய அளவில் உயரும். அதுக்கு விஜய் தான் காரணம். விஜயால தான் வாக்கு அதிகமாக கிடைக்கும். விஜயால தான் சீமானுக்கு லாபம். அனுகூல சத்துரு விஜய் சீமானுக்கு. இப்ப எல்லாருமே அந்த இலவசங்களை பற்றி கமெண்ட் பண்ணாங்க. விஜய் 2 கட்ட நாட்டு, அர்த்த நாரீஸ்வரர் ஆட்டு, 50-50 ஆட்டு, முடிவெடுக்க முடியாம குழம்பி போயிருக்கிறார். சீமான் ஓங்கி அடிக்கிறார், இலவசங்கள் இந்நாட்டுக்கு கேடு, வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானது இலவசங்கள்னு. இலவசங்களை எதிர்த்து ஸ்ட்ராங்கா சீமான் பேசுறாரு. இது மக்கள் மத்தியில இலவசங்களுக்கு பெரிய ஓட்டு இருக்கு, ஸ்டாலினுக்கு அது பெரிய லாபம் வரப்போது கொடுக்குறவருக்கு, அதுல நான் மறுக்க வரல. ஆனா ஒருத்தர் போல்டா அதை இலவசங்கள் கூடாதுங்கிறதுக்காக தயங்கல்ல. அது யோசித்து சொல்லுவோமா, 2 நாள்
ஹோமாவில் இருந்துக்கிட்டு சொல்லுவோமா, அம்னீஷியாவில் இருந்துட்டு சொல்லுமாலாம் யோசிக்கலை. அவுட் அண்ட் ரைட் அது தப்புங்கிறத ஓங்கி அடிக்கிறாரு. ஸோ இதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. அந்த போல்ட்னஸில் தான் சீமான் இருக்கிறாரு. இன்னைக்கு இவர் கோட்டீஸ்வரன் சொன்ன கதை தான். ஜனநாயகம் படம் சென்சார் போர்டால காலி பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து உங்களோட உயிர் நாடியா நீங்கள் ஃபண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணது இந்த சினிமா மார்க்கெட்டிங்காக தான் பண்ணீங்க. அந்த படம் யாரால தடுக்கப்பட்டது, எதற்காக தடுக்கப்பட்டது, ஏன் தடுக்கப்பட்டதுன்னு சொல்வது கூட முதுகல் பெற்ற ஒரு கோழை ஆளா இருக்கிறீங்க. வரலாற்றுல வீரனுக்கு தான் இடம் உண்டு. சுத்த வீரன் சீமான். இதே சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில் இருக்கும்போது பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதினார் சீமான். ஜெயலலிதா தினகரன் சொல்லல. அதனாலதான் சீமான் இன்னைக்கு 8.2 எடுத்திருக்காரு. தினகரன் 1 விழுக்காடுல எடுத்திருக்கிறாரு. கமலஹாசனுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? சீனிவாச ஐயங்காருக்கு மகன், மிகப்பெரிய தியாகி, நாட்டுக்காக பெரிய தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத ஒரு தியாக குடும்பம். அவருக்கு மகன் வந்துகிட்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பாரு. சீமான் சொன்னாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு உடனே அடிச்சாரு. அந்த சீமான் தான் இன்னைக்கு 8.2 விழுக்காடுல இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு பிரச்சார பீரங்கியாட்டு இவரு திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் அந்த வெற்றிக்கு ஒரு காரணம். அவர் பிரச்சார பீரங்கி, அவங்க மதிக்கிறாங்க, வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த லெவல்ல இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு இஷ்யூலையும் இன்னைக்கு 1954 பெருந்தலைவர் காமராஜ் வந்ததும் இடஒதுக்கீட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு உயர்த்தி கொடுத்தாரு. 74 முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்த்தி கொடுத்தாரு. 89 அதே கலைஞர் உயர்த்தி கொடுத்தாரு. 40 வருஷமா பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கப்படல. சீமான் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்குறேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கன்ஷிராம் பாணியில 100% கம்யூனிட்டிக்காக தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில இருக்கிறாரு. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் சீமான் தான் நமக்காக நிற்கிறான், நம்ம வேலை வாய்ப்புக்காக, நம்ம வளர்ச்சிக்காக நிற்கிறான்னு பறையர் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் சீமான் பக்கம் நிற்பாப்புல. அருந்ததியர் சமூக இளைஞர்கள் கலைஞர் தான் நமக்கு வாழ்வு கொடுத்தாரு, நம்ம இனிமேல் நமக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஸ்டாலினோட உதயசூரியன் சின்னம்னு அவங்க ஈரோடு கிழக்குல 2 முறையும் வாக்களிச்சாங்க, இனிமேலும் வாக்களிக்க போறாங்க. இந்த போலரைசேஷன்ல பறையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களுக்காக இங்க பேசுறது சீமான் மட்டும்தான் சொல்லும் போது, அந்த இளைஞர்கள்ங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, பல சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் வந்து சீமான வாக்களிப்பாங்க. அருந்ததியர் இளைஞர்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்க. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுப்பக்கம் போய் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிபடுவாரு. அதைத்தான் சீமான் சொன்னாரு, தம்பி நீ வந்து கருவாட்டு சாம்பார் வைக்கிற, அடிபட்டு போவோம் பாரு. இது நான் ஏன் சொல்றோம்னா, இதே கமலஹாசன் வரும்போது சீமான் 1.1 விழுக்காடு வாக்குல தான் இருந்தாரு. கமலஹாசன் வீட்டுக்கு 2 பேர் உண்டு. களத்தூர் கண்ணமாவிலே அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, வானம்பாடியில வீட்டுக்குள்ள போயிட்டாரு. சகலகலாம் ரெக்கார்ட் பிரேக் படம், அபூர்வ ரெக்கார்ட் பிரேக் படம், தசாவதாரம் இன்னைக்கும் வந்து அதிக ஆடியன்ஸ் கொண்ட படம். படத்துல தான் ஆள போறான் தமிழன். தமிழ்ல இருந்து வந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னா இல்லப்பா, தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் தனித்தன்மை உண்டு. ஒண்ணு அதை சொல்லணும், இல்லது தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத சொல்லணும். கமலஹாசன் சொல்றாரு, விஜய் ஏன் சொல்லாம இருக்கிறாரு? வியாபார அரசியல், சந்தர்ப்பாத அரசியல். சோ சீமான் நடத்துறது கிளியர் கட்டான அரசியல். இன்னும் சீமானுக்கு கட்டாமடா விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல. பட் மக்களுக்கு தெரியும், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஏழை எளிய மக்களுக்காக ப்ரோ புவாரா சீமான் இருக்கிறாரு. எளிய பின்பலம் கொண்ட ஏழை இளைஞர்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க. 8.2ங்கிறது பெரிய அளவு சீமானுக்கு ஜம்பாகும். அப்ப இந்த எலெக்ஷன்ல இன்னும் அதிகமான ஓட்டு, கண்டிப்பா அதிகமான ஓட்டு வரும். அதுக்கு அனுகூல சுத்துரா இருக்கிறது விஜய் தான். கமலஹாசன் வரலன்னா சீமான் எமர்ஜ் ஆயிருக்க மாட்டாரு. 1.1ல இருந்த சீமான் எமர்ஜ் ஆனது கமலஹாசனுக்கு ஒரு தரப்பு மக்கள் ஓட்டு போடுறான். அப்போ இன்னொரு தரப்பு மக்கள், எளிய மக்கள், அவங்க யாருன்னே காட்டாம ப்ரோ புவர் மக்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறான். 1.1ல இருந்த சீமான் தானே கமலஹாசனை தாண்டி வந்தாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1ல தானே சீமான் இருந்தாரு. ஸோ முழுமையான உழைப்பு, எளிய மக்களின் நலன், கன்சிரா மாதிரி பிரதித்துவம் இல்லாத மக்களுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அடிச்சு பேசுறது. எப்ப அவர் ஆட்சிக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வரும்போது வருவாரு. சைக்கிள் எப்ப விடுவேங்கிற மாதிரி கேட்கிறேன். இதுல ஜம்ப் பண்ணுவாரு, அதுல உறுதி. சீமான் கட்சியில் மிக பிரகாசமான ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். என்னை போன்ற நண்பர் சாமிநாதன், கோடீஸ்வரன், லக்ஷ்மணன் போன்றவர்கள் நிறைய ஊடக விவாதங்களில் பங்கேற்கிறோம், தொலைக்காட்சி விவாதங்களில். அதில் நாங்கள் பார்க்குறோம், தேர் ஆர் சம் பிரைட் ஃபேஸஸ் இன் நாம் தமிழர். அவர்களெல்லாம் நான் மிக அழுத்தமாக நம்புகிறவன். திரு சீமானுக்கு மிக வேண்டிய, அவரோடு நேரடியாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையில் நான்லாம் இருந்தால் கூட சில நண்பர்கள் மூலம் அவரிடம் தெரிவித்தோம். அவரிடம் நீண்ட நேரம் வாதாடி ஒரு முறை எனக்கு பயனில்லாமல் போனதால் நான் அதன் பிறகு பேசலை. அதாவது அவர்களெல்லாம் சட்டசபை, பார்லிமெண்ட் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போனாங்கன்னா
மிக கவனம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடிய சில திறமை வாய்ந்த, கருத்து திறன் வாய்ந்த சில இளைஞர்கள் சீமானிடம் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எத்தனை தேர்தலில் வீணடிப்பீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர்களை நீங்கள் ஒரு கூட்டணியில் போய் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும். சீமான் எந்த காலத்தில் தனியாக நின்று அந்த 5-6 பேர் சட்டசபைக்கு போவான். ஆகவே கட்சியினுடைய இதை அவர் அந்த திறமை வாய்ந்தவர்களுடைய உழைப்பு, சிந்தனை எல்லாம் விரயமாகி கொண்டிருக்கிறது என்பது அவர் மீது எனக்கு உள்ள வருத்தம். கூட்டணிக்கு வரணும்னு சொல்றீங்க? நிச்சயமாக. அதாவது இருங்க, கூட்டணிக்கு இருந்து நீங்கள் வீணாக போயிட மாட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வீணாக போயிட மாட்டீங்க. இன்றைய தேதியில் அதிமுக பிஜேபி போகிறதுக்கு முன்னாடி சீமான் இருந்தாருன்னு வைங்க. அவர் பிஜேபி போயிருப்பாருன்னு சொல்ல முடியாது, 2-3 பேர் போயிருந்தாங்கன்னா. சீமான் போயிருந்தாருன்னா அதிமுக கூட்டணியில் குறைந்தது 20-25 தொகுதிகள் கிடைத்திருக்கும். அந்த 20-25 தொகுதிகளில் ஒரு 8 பேர் 10 பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அது முதற் புள்ளி. திரு சீமான் தலைமையில் அவர்கள் உள்ளே போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சபையை வேறு மாதிரி ஆக்கும். அதன் பிறகு அடுத்த கட்டம் 40-50 தொகுதின்னு போகலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் நான் வருவேன்னு என்னைக்கு வர்றது? அப்படியே இந்த இளைஞர்கள்லாம் பதவியே கிடைக்காம இருப்பாங்க. ரமேஷ் சோதர் சொன்ன கருத்து மேலெழுந்த வரையா கரெக்ட் தான். அது விஜயகாந்த் போன்றவங்களுக்கு சரி. அவங்க செல்வாக்கான தலைவர்கள். வரும்போதே நடிகர் சங்க தலைவர், அவர் வானத்தை போல, வல்லரசு, 150 படத்துக்கு சீமானும் சினிமா பின்புலத்துல இருந்து தானே வர்றாரு. ஹீரோ பின்புலத்துக்கும் இதுக்கும் என்ன இது இருக்கு? சரி சரி. இயக்குனர் 1.1 எடுத்தவர் தனிச்சு நிக்கிறதுனாலதான் அவருக்கு அந்தஸ்து. இப்பவும் 5வது முறை தனிச்சு நிக்கிறாருங்கிறதா அவருக்கு அந்தஸ்து. வேணா எடப்பாடி பழனிசாமி சீமான சிஎம்மா சொல்லட்டு, நான் பேசி பார்க்கிறேன். அடுத்ததாக சபீர் அகமது, நம்பிக்கை அளிக்கிறதா தாவேகா அரசியல்? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைப்பு. நம்பிக்கை அளிக்குதோ இல்லையோ, 2026 தேர்தல் களத்தை தாவேகா மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்றத எல்லோரும் இங்க பேசியவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்துகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த அந்த இருதுருவ அரசியலை தாவேகா சேலஞ்ச் பண்ணுது. ஒரு புதிய அரசியல் கட்சியாக, ஒரு புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க களத்துக்கு வராங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிட்டு, இப்போ ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, தேவாவே சொல்லிட்டாருன்ற மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, சேலஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்ற அடிப்படையில் தான் களம் என்பது மாறி இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் களம் என்பது. அதனால்தான் நாம இந்த விவாதங்களை நடத்துறோம். திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. கடந்த 70 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி 2 கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஒரு புதிய அரசியல் கட்சி தேவையா அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது எழுகிறது. இப்போ ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு அது தெரியுது. இன்னைக்கு விஜயுடைய அரசியல் வருகையால் நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பல இளைஞர்கள் அரசியல்னா என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக ஒரு சினிமா ஃபேனாக இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அரசியலில் என்ன நடக்குது, இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பித்தது என்ன அப்படின்ற அளவுக்கு கூட தீவிரமாக சில விஷயங்களை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்கள சுற்றி என்ன நடக்குது. ஏன்னா அரசியல் என்பது உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உங்களை சுற்றி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த இளைஞர் கூட்டம் ஏதோ ஒரு வகையில் அரசியலை நோக்கி பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. கோட்டி சொன்ன மாதிரி பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபேன் மென்டாலிட்டி. அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது தானே. நீங்க அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் தான் அடிக்கடி சொல்லுவார், அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அப்படின்வாரு. அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் தான் பல நேரங்களில் ரிசல்ட்ஸை மாற்றி இருக்கிறது. டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வருது, அந்த மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க அப்படின்னும் போது 2 கட்சிகளும் கொஞ்சம் அச்சத்தில் இருப்பது நல்லது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம் கணித்தும் இருக்கிறோம். எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி அப்படின்றத ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் பத்திரிகையாளர்களாக.
ஆனால் சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு, அதே போல கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க சார். ஒரு மாற்றம் வர வேண்டாமா? ஒரு புதிய ஒரு நபர் வந்தார்னா அவங்களுக்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் பேசுவது என்பது, இந்த 2 கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயர்ச்சி என்பது இருக்கிறது. மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. நான் இதை வந்து ஒரு 4.5 வருஷம் திமுக ஆட்சி மீது தான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆங்கர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. கலெக்டிவாவே வந்து இந்த 2 கட்சிகள் மீதும் மாறி மாறி இவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன புதுசா பண்ணிட்டாங்க? விஜய் வந்தா என்ன புதுசா பண்ணிட போறாரு அப்படின்னு கேட்டா, இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது அப்படின்னும் போது, மக்களுடைய மனநிலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. டெமோக்ரஸில ஒரு ஆப்போசிஷனுடைய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆப்போசிஷனுடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வந்து அரசாங்கமும் வந்து கொஞ்சம் அஞ்சி நடுங்கி பயந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க, சில விஷயங்களை பண்ணாம விடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த அதிமுக அந்த அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த பொசிஷனை வந்து அவங்க சரியா நிறைவேற்றலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க இல்லை. மற்ற அரசியல் கட்சிகள் அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்தை ஆக்கியபை பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரீஃப் மூமெண்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் டிவியில் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் ஒரு ஆப்போசிஷன் லீடராக. இத்தனைக்கும் நிலைமை எவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க, பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. வேற யாரும் கிடையாது, அதிமுகலாம் கிடையாது, நாங்கள் தான். அப்போ இந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் அதிமுக விட்டதன் விளைவு, அந்த இடத்துல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு விஜய் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ண பார்க்குறாரு. அந்த ஸ்பேஸை தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு அந்த பிரதான ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த ஸ்பேஸை நாம கேப்சர் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக நம்மளை நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அதை அவர் செய்தும் முடித்து விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. செய்து முடித்துட்டான்னு எதை வச்சு சொல்றீங்க? என்ன செஞ்சு முடிச்சிட்டாரு? இல்ல, நீங்க ஒரு 2 வருஷமா வந்து அதிமுக தாவேகாவை அட்டாக்கே பண்ணல. தாவேகாவை அட்டாக் பண்ணாதன் விளைவு, தாவேகா தான் வளர்ந்திருக்கிறது. ஆப்போசிஷன் திமுகவை எதிர்க்கிற ஒரு வலுவான இயக்கமாக தாவேகா இருக்கிறது அந்த 2 வருஷமா ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. தாவேகாவும் அதிமுக விமர்சிக்கல. நல்லா கவனிங்க. என்னோட இது ஆட்சியில் இருக்கிறவங்கள தான் எதுக்குறது ஏன் தெரியுமா? மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல தான் அவங்க அதை டாக்டிக்கலா பண்ணல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க விஜயகாந்த் பண்ண ஒரு தவறு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் செய்த ஒரு தவறு, அவர் அரசியலுக்கு வரும்போது திமுகவையும் அதிமுகவையும் வந்து 2 பேரையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணாரு. 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது திருப்பி அவர் அட்டாக் பண்ணும்போது அவரால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இங்க விஜய் வந்து ஆளுங்கட்சியை அட்டாக் பண்றாரு, தன்னை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டியா ப்ரொஜெக்ட் பண்ணி பொசிஷன் பண்றாரு. அந்த 2 வருடங்களில் அதிமுக அதன் உட்கட்சி விவகாரங்களில் உழன்று கொண்டிருந்தது. அதனுடைய லீடர் யார்? லிட்டிகேஷனு, அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை, நீ துரோகியா நான் துரோகியா. அது ஒரு கட்டத்தில் எந்த அளவு போச்சு தெரியுமா? மக்களுக்கு மறதி அதிகம் என்றது இவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான நம்பிக்கை. ஒரு கட்டத்தில் அதிமுகவினுடைய உட்கட்சி சண்டை எந்த எல்லைக்கு சென்றது என்றால், நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்கிற விவரம் என்னிடம் இருக்கிறது என்று ஓபிஎஸ் தரப்பினரும், அதற்கு பதிலுக்கு வீட்டு வசதித்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்ற விவரம் எங்களிடம் இருக்கிறது என்று இபிஎஸ் தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி தங்கள் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று மக்கள் மத்தியிலே அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிற அளவுக்கு ஒரு கட்டத்தில் அந்த மோதல் போய்கொண்டிருந்தது. அப்போ திமுகவுக்கு எதிராக they have not trained their guns. இவர்களுக்குள்ளே ஒருத்தர் மேல ஒருத்தர் கன்ஸை திங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விஜய் மேல வந்தார். திரு ரவீந்திரன் சார், நீ அரசியல் ரீதியா சொல்லுவ. யாராவது ஒருத்தர் பேசுங்க. சரி, நான் பேசுறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னார் இல்லையா? நாங்க தான் எதிர்க்கட்சி சொன்னாலும் அன்புமணி. அப்ப இவர் யார எதிர்க்கட்சி தலைவரா சேர்த்துக்கிட்டு அன்புமணி கூட்டணிக்கு போயிருக்கிறாரு? நீங்க பன்னீர் செலுத்தீங்க, அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாரு. கால கொடுமை இப்ப அப்படி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தான் இல்ல. நான் சொல்ல வர்றது, அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று தானே மந்திரி பதவி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முதல்வர்னு அன்புமணி போயிருக்கிறாருல. அப்ப இவங்க பேசுற அரசியலை தாண்டி களத்துக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்குது இல்ல? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விட தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் எம்ஜிஆர் ஜெயலலிதா விட பெரிய சக்தி பெற்ற தலைவர்
எடப்பாடி பழனிசாமி இந்த 36 சட்டமன்றத்துக்குள்ள. இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட பெரிய தலைவர். அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கட்சி தலைவரா நான் தான் செயல்பட்டேன்னு சொன்னார்ல, அவரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி கூட போயிருக்கிறாரு. இது கிரவுண்ட் ரியாலிட்டி. எதிர்க்கட்சி தலைவர் வந்து செயல்பட்டாரான்னு சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, டயர் நக்கின்னு சொன்னவங்க பின்னாடியே டயர் பின்னாடியே ஓட வர வச்சாரா இல்லையா அப்படின்னாரு. அப்போ ஒரு காலத்தில் சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டணி வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பதிலுங்க. இன்னொன்று, திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு. திமுகவில் போயிட்டு எனக்கு பங்கு, அது பங்கு, இது பங்குன்னு கேட்டாவே பெரிய பிரச்சனை வருது. எப்போ நீ போயிருன்ற அளவுக்கு கைட்டி விடுற அளவுக்கு வேலைகள் நடக்குது. இன்னொன்று, அங்கே வந்து யாரும் போய் அந்த லீடர்ஷிப்பை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் வெயிட்டிங் அங்கே. அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதை போயிட்டு யாரும் என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை அங்கே ஒரு பார்க் கட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியாது. ஆனால் அதிமுக என்னன்னா அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. பார்க்குறவங்களுக்குலாம் இந்த 10 கிரவுண்டை நான் ஒரு நாள் நான் ஒரு தூக்காமல் விட மாட்டேன் அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், 4 சைடு கிரவுண்டு போய் பார்க்க வேண்டியது. இப்போ நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு ஓபிஎஸ் உருவ பார்க்குறாரு, அங்கே சசிகலா வராங்க, இதுக்கு நடுவில் விஜய் வந்து வைப்ஸ் பண்ணினே பாட்டு பாட வராரு, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அம்மையார் ஜெயலலிதான்னு. அப்போ எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் காரணம் யாரு? ஏன் இவ்வளவு பிரச்சனை காரணம்? ஆனா ஓபிஎஸ் முதல்ல. ஏன்னா தியானம் பண்றதுனால நிறைய பிரச்சனை. இப்ப போய் பாருங்க, ஈசா யோகால தியானம் பண்ணாங்க யாரு? பிரேமலதா அவர்கள். கேப்டன் விஜயகாந்துக்கு எதிரான ஒரு நிலையை பண்ணி தியானம் திறந்து முடிஞ்ச உடனே அண்ணா அறிவாலயம் தெரியுது. அதுக்கு முன்னாள் நைட்டு கேட்குறாங்க, தெரியல. அதுக்கு முன்னாள் நைட்டு எஸ்பி வேலுமணியும் பிரேமலதாவும் நல்லா தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அந்த காடுகளை பாதுகாக்கிற ஈசா யோகா, நான் கூட உண்மையிலே தியானம் தான் பண்றாங்கன்னு பார்த்தா அங்கே அரசியல் நடக்குது. சரி, அது ஓகே. இப்போ திருப்பி மறுபடியும் அதிமுக வரும்போது இந்த இடத்தை எப்படின்னா தூக்கணும், இதை எப்படின்னா இதுன்னும் போது சுத்தி சுத்தி பிரச்சனை. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவரும் அரசியல்வாதி தானே. நான் எடப்பாடி பழனிசாமி சூப்பரு, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நான் அந்த வாதத்துக்கு போல. உங்களோட பார்க்கும்போது இவ்வளோ பேர் பஞ்சாயத்து கொடுத்தீங்க. மோடி, அமித்ஷா, செங்கோட்டையன், அப்புறம் சசிகலா, அப்புறம் ஒரு காலத்தில் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் அவரை சேலஞ்ச் பண்ண அன்புமணி, இதெல்லாம் நடக்கும்போது இந்த பீரியட்ல லீவ் விட்டு பனையூரில் தூங்கி இருந்தது யார் தெரியுமா? ஐயா விஜய் சார். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த ஜிம்மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதவு மூடுவாங்க. மாஸ்டர் உள்ள ட்ரெயின் பண்றாரு, மாஸ்டர் மசில் சேர்த்தாரு, மாஸ்டர் வந்து பைசப் சேர்த்துறாரு அப்படின்னா. வெளியில இருக்கிற அந்த குட்டி பசங்களும் மாஸ்டர் பயங்கரமா பண்றாரு, மாஸ்டர் பார்த்தா தூங்கின்னு இருப்பாரு. கதவை மூடிட்டு மாஸ்டர் எப்படி தெரியுமா, எம்மாம் பெரிய மேட் இன் இந்தியா பாட்டு போட்டா அப்படி நிப்பாருன்னு. கதவு திறந்து பார்த்தா தானே சார் தெரியும். நீங்க தான் பழைய ரூட்டே வரமாட்டேன்றீங்களா? இவ்வளோ கேஸ், இவ்வளோ பஞ்சாயத்து, 3வது தோத்தம், 8 தோல்வி. ஆனா களத்துல நின்னாரு. ஆனா நீங்க களத்துலயும் நிக்கல, பிரச்சாரம் கூட பண்ண மாட்டீங்க ஃபுல்லா. ஆனா எதிர்க்கட்சியா செயல்படுறீங்க. அது வந்து செயல்படுறீங்களா இல்ல சார் எஸ்பிவி சார், எஸ்பி லட்சுமணன் சார் சொன்ன மாதிரி அங்க எடுத்துன்னு வந்து பிளான்ட் பண்றீங்களா? அப்படியே செங்குத்தா, அதுதான் சாட்டை துறைமை சொல்றோம், அப்படியே நட்டாந்தா அப்படியே நட்டுருது. எதுக்கு வளர விடுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு இல்லையா, நான் இப்படிதான் வருவேன், வெற்றியோ தோல்வியோ வரேன். அதே மாதிரி ரமேஷ் சார் சொன்னாரு. பாயிண்ட்டுக்கு பதில் வரல நம்ம கோட்டீஸ்வரன். அவரு நானும் கேட்ட பாயிண்ட், 2 வருஷமா ஏடிஎம்கே சண்டையில தான் ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆமா, யார் ஓனர்னு, கம்பெனி யார் ஓனரு, இதுல தான் ஓடிட்டு இருந்தது. அதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊழல் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப விஜய் பாலிடிக்ஸ்ல வந்து அவர் பாட்டு மாசத்துக்கு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை மாதிரி 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நிக்க வைக்கல, அது தானா திரள்ற கூட்டம். இதுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாதான் 2 கம்பெனிக்கு கூட்டம். திமுகவுக்கும் 200 300, அதிமுகவுக்கும் 200 300, ஊரை பொறுத்து ரேட்டு மாறும். ஆகவே இது அந்த 200 300 இல்லாத திரள்ற கூட்டம். சரி, எனக்கு தயவு செய்து கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இல்ல இல்ல தலைப்புக்குள்ள வந்துச்சுன்னா, அதாவது என்னன்னா, சரி தேவி தியேட்டர்ல ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா விக்குது, ஊர்ல கம்மியா விக்குது, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளாக் விற்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா இடத்துலயும் 150 ரூபா தான் விற்கிறீங்களா? பீஸ்ட் படத்துக்கு ஒரு இடத்துல ஆன்லைன்ல அதிகமா வித்தது, ஒரு இடத்துல கம்மியா வித்தது, 1.5 கோடி ரூபா, இதெல்லாம் ஓகே. அதாவது அதிமுக வந்து 200 ரூபா 400 ரூபா கொடுக்குதுன்னா இருக்குது, கொடுக்குறாங்க, ஊழல் கட்சி, ரைட்டு, ஆமா, நான் மறுக்கல. தண்ணி பாட்டில் வைக்க கூட தெரியாம சீமான் கூட தான் வச்சாரு. சசிகலா ஃப்ரூட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது, ஆனா விஜய் எனக்கு தெரியல. இம்மாம் பெரிய மாசு கட்சி, அதை தாண்டி எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டாங்களா இல்லைன்னு. சரி, 2 வருஷம் செயல்படல. இடியில இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, யார் போட்டது அந்த கேஸை? அதிமுக தானே போட்டுது. நீங்க என்ன ஒரு புல்லு செடியை தூக்கி ஜோபியில் விட்டு கதை சொன்னது தாண்டி, அதை தாண்டி மோடி மேலேயோ அமித்ஷா மீதோ நீங்க எதனா வழக்கு போட்டீங்களா தாவேக்கால? சரி, திமுகவை தீர்க்கமா எதுக்குறேன்னு சொல்றீங்களா, எங்க கொளத்தூர்ல போய் நிப்பீங்களா? சரி, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே மாட்டேன்றீங்களா? பக்கா மாசம் இல்ல போயிட்டு சேலத்துல நிப்பீங்களா? சார் சும்மா அப்படியே பேசி பேசி பேசிய நம்ம ஒண்ணு கேட்டா, நான் தான் சொல்றேனே, அவர் 2 வருஷமா செயல்படல அப்படின்றத தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உட்கட்சி பிரச்சனை அவ்வளவு இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டா ஒருத்தர் டெல்லி போயிடுறாரு ஹிந்தியில பேசுறதுக்கு.
எடப்பாடி பழனிசாமி திரும்பி இப்ப எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தே 2-3 வருஷம் ஆச்சு. எல்லாம் இருக்கு, யதார்த்தத்தை பேசணும். ரைட், தொடர்ந்து. மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு. ஆனா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதற்கு அவ்வளவு ஊடக வெளிச்சமோ இல்ல அதற்கு வேண்டிய அந்த 8% ஓட்டு 200 400 கொடுத்து வாங்கல. ஆனா சீமானை ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? அப்ப திரை கவர்ச்சி விஜய்னா வந்து ஏத்துக்கிறீங்க. ஏன்னா பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, டான்ஸ் இருக்குது. இங்க ஒண்ணும் இல்ல, தமிழ் தேசியம் தான் இருக்குது. கடந்து போறீங்க. ரைட், திரு சபீர் தொடருங்க. அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு யார் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தாவேகா தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கு. நான் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற அளவில் அவங்க கொண்டு வந்து அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறாங்க பண்ணல, அவங்க பண்ணுற அரசியல் அது குறித்தெல்லாம் வந்து உள்ள போல. ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து அவங்க ஆக்கியபை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அதிமுக மற்ற கட்சிகளுடைய பெரிய தோல்வி. நீங்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக செய்த எதிர்க்கட்சி அரசியல் யாராலையும் பண்ணவே முடியாது. பிரமாதமான எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாங்க. திமுகவோட சேர்ந்து ஆன்டி பிஜேபி ரெட்டரிக்ல முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்கன்றதுனால விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் கூட பெரிய அளவில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலை. ஏன்னா பேசுனா திமுக தலைமைக்கு எங்கேயாச்சும் வந்து ஒரு நெருக்கடி உண்டாயிருமோ, எங்கேயாச்சும் கோச்சிப்பாங்களோ அப்படின்னு பல விஷயங்களை அவங்களும் வந்து பேக்ரவுண்ட் நெகோசியேஷன்ஸில் போயிட்டாங்களே தவிர பெருசாக பண்ணல. இத்தனைக்கும் சிபிஎம் உடைய கோர் டிமாண்ட், இடதுசாரிகளுடைய கோர் அஜெண்டாவே சங்கம் அமைக்கக்கூடிய ஒரு உரிமை. அதுக்கே அவங்க வந்து 37 நாட்கள் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது தான் விஜய் வந்து அந்த அந்த ஸ்பேஸ் அவருக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அவர் உள்ளே வந்தார், டைலாக் பேசினார், எல்லாம் பேசினார். மக்களோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, பெண்களோட ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருக்குது. அவரை வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க, அவர் அரசியல் வந்ததை வரவேற்கிறாங்க. நாங்கள் வந்து அவருக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல விஜயுடைய அரசியல் நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை அப்படின்னா, விஜய் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். வாரத்துக்கு ஒரு முறை வராரு, நம்ம சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி. அதே மாதிரி மாதத்துக்கு இப்போ மாதம் ஆயிருச்சு அது. ஏன்னா இந்த எஸ்ஓபி கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகளை பற்றி அவர் பேச மாட்டேன்றாரு. அதே போல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதை கலாச்சாரத்தை பற்றி பேசலாம், பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாம். ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கேட்குற அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து வலுவாக அதிமுக அதை செய்யவில்லை. நீங்கள் இன்னைக்கு கேஎன் நேருவோடைய இந்த 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 ஸ்கேம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேம் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது வந்திருந்துச்சுன்னா உடனே கோர்ட்டுக்கு போய் சிபிஐ விசாரணை போடுங்க அல்லது மற்ற விசாரணை போடுங்க அப்படின்னு போயிருக்க மாட்டாங்க. முதல்ல அதை வந்து பப்ளிக் மத்தியில் கொண்டு போய் எந்த அளவுக்கு அதை பிரச்சாரமாக மாற்ற முடியுமோ அதையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. பப்ளிக் ப்ரெஷரை முதல்ல டெவலப் பண்ணுவாங்க. உடனே போய் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் வாங்கிட்டோம். பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து லீகல் இஷ்யூஸாக மாற்றுறது தான் திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தது. இதே தான் வந்து குட்கா ஸ்கேம். நான் தான் அந்த ஸ்கேமை வந்து டைம்ஸ் நோவில் இருக்கும்போது அந்த ஸ்கேமில் பல்வேறு விஷயங்களை தேடி பிடிச்சி நம்ம போட்டோம். ஆனால் அந்த விஷயத்த வந்து பப்ளிக் இஷ்யூவாக திமுக அப்போ மாற்றுச்சு. சட்டமன்றத்தில் கொண்டு போய் குட்காவை கொண்டு போய் பெரிய பிரச்சனையாக்கி அது ஒரு பேச்சு பொருளாக்கி அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனோடனே தான் அது சிபிஐ விசாரணையாக மாறுகிறது. அப்போ அந்த விஷயங்களை வந்து அவர்கள் செய்ய மறுத்து விட்டார்கள், செய்ய தவறிவிட்டார்கள். ஸோ இதுதான் வந்து அதிமுகவுடைய நிலைமையாக இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணாமல் இந்த அதாவது மேம்போக்கா இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய விஜய் வந்து இதை பேசிட்டார்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அது வந்து பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, விஜயுடைய அரசியல் கட்சியில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருடைய செகண்ட் லைன் லீடர்ஸ் யார்? நீங்கள் செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்படின்றது இருக்கணும். அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்பை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்றது ஒன்று இருக்குது. விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் முன்னிறுத்துகிறார். அதுதான் அந்த கட்சியோடைய ஸ்ட்ரென்த்து. அதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுல நான் வந்து எதுவும் மாறுபட்ட கோணத்துல எல்லாம் சிந்திக்கல. ஆனால் ஆரம்பிக்கும் போதும் பெரும்பாலானவர்கள் புதுமுகங்களா தானே இருந்தாங்க. அப்ப இதே மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு சார். பட் அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு கொண்டு வரல. நாங்க காலையில பேசிட்டு இருந்தோம், அண்ணன் எஸ்பிஎல் தான் சொன்னாரு, நீங்க ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 மாவட்ட செயலாளராச்சும் பேச விடுங்க.
அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த முகங்களாச்சும் வந்து நீங்க அறிமுகப்படுத்துங்க. அப்பதான் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு தெரியும். அப்ப இவங்க தான் நம்மளுடைய லோக்கல் லீடர்ஸா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னும்போது அந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. விஜயை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது அப்படின்றது வந்து எவ்வளவு காலம் இதையே நீங்க பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ற. மூன்றாவது, அந்த அரசியல் கட்சிக்கு வந்து என்ன திட்டம் இருக்கிறது? நீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில தலைமையிலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலும் வரலனாலும் அந்த அரசியல் இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க லோக்கல்ல. ஆனா தாவேகாவுக்கு அப்படி ஒரு அரசியல் என்ன சொல்றது, ஒரு அரசியல் செயல்பாடுகளை தொடர்ச்சியா பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வெளியே வரும்போது தான் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது இருக்கிறது. அதை தாண்டி வந்து அவங்களால என்ன பண்றது? சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையில இருக்காங்களோ அவங்கெல்லாம் வீடியோ, யூடியூப்ல இருக்கிறவங்க வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டால இருக்கிறவங்க இன்ஸ்டா வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்களே தவிர ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அமைப்பாக லோக்கல் இஷ்யூஸை கையில எடுக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியோட பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் திட்டம் இருக்கிறதா அப்படின்னா, அந்த திட்டங்கள்லாம் வந்து இனிதான் அவர்கள் வகுக்க வேண்டும். அதை அவர்கள் செய்வதில்லை. போராட்டங்கள், நீங்க எனக்கு தெரிஞ்சு தாவேகா 2 வருஷத்துல எத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ், அந்த ஃபேமிலிஸ் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு மேடையில ஏத்தி அதிமுக செய்ய தவறிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. உண்மையிலேயே அந்த இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணதுல பெரிய விஷயம். ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டங்களை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிளாரிட்டியே அந்த கட்சிக்கு இல்ல. ஒட்டுமொத்தமா நீங்க குறிப்பிட்டதுல பிம்ப அரசியல், அந்த கட்டமைப்பு இல்ல. ஒரு இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு முன்னிறுத்தி தான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர், அப்படி மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஃபேன்ஸ், அவரை நம்ப தயாராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஒரு அரசியல் இயந்திரமாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா, இந்த 2 கட்சிகள் செய்யாத சில விஷயங்களை நான் பண்றேன் அப்படின்னா, மேலும் இந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ரைட். விஜய் வந்தா ஏதோ பண்ணுவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அவருக்கு இருக்கிற நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, மக்களை வாக்காளர்களாக பார்க்கறத விட வாடிக்கையாளர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 5000 ரூபாய் கொடுத்தா அவர் 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபாய் கொடுத்தா இவர் 1500 ரூபாய் கொடுக்குறாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் உங்களுடைய அரசியலை நீங்க முன்னெடுத்துறீங்க. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றதே வந்து ஒரு தவறான மனநிலை. தேவையான திட்டங்கள் அறிவிக்க வேண்டும், தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி பணத்தாசை காட்டி நீங்க மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் அப்படின்னும் போது அதுவே வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பின்னடைவாக கூட மாறலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி திரு சபீர்.